Good evening, everyone. Just confirm me, am I audible? Audible, everybody? எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? ரைட், ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது இல்லைங்களா? ஜீன் லிங்கேஜ், கிராசிங் ஓவர், அது இதுன்னு பயங்கர கன்ஃபியூஷன்ஸா இருந்துச்சுங்களா? ஸோ இப்போ அதை வந்து நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம ஜீன் லிங்கேஜ் அண்ட் ஜீன் மேப்பிங்கை பத்தி நான் கிளியரா சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் த கொஸ்டின்ஸ்? ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் குயிக்கான ஆன்சர் வேணும். அதே மாதிரி குயிக்கா மட்டும் இல்லாம கொஞ்சம் கரெக்டான ஆன்சர்ஸும் வேணும். சரிங்களா? பார்க்கலாம் எப்படி எந்த அளவுக்கு கொஞ்சம் கான்செப்ட் உள்ள ஆல் ஆஃப் யூ ஹேவ் காட் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். சரிங்களா? ரைட். ரைட். சோ லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படிங்கிற அந்த லாவை மெண்டல் எந்த கிராஸ்ல ஐடென்டிஃபை பண்ணாரு? லா ஆஃப் செக்ரிகேஷனை மெண்டல் எந்த லால? வெரி குட். மோனோஹைபிரிட் கிராஸ். லா ஆஃப் டாமினன்ஸ்? Okay, then what about law of independent assortment? Dihybrid cross. Good. So what is dominance? நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அது என்ன அப்படின்னா டாமினன்ஸ்னா டாமினன்ஸ் இஸ் இன்டர் அல்லீலிக் இன்டராக்ஷன். ஓகேங்களா? the concept of dominance is in the inter allelic interactions அப்படின்னு சொல்றேன். epistasis is the concept related to the intra allelic interactions. அதாவது என்ன அப்படின்னா what I'm asking is எபிஸ்டாசிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் மாஸ்கிங் த கேரக்டர் தான், மாஸ்க் த ரெசசிவ் தான். அதே மாதிரி டாமினன்ஸ் அப்படிங்கறதும் மாஸ்கிங் த ரெசசிவ் தான். ஆனா எது எப்ப மாஸ்க் பண்ணுதுங்கிறத அந்த இடத்துல கேள்வி. இன்டர் அல்லீலிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் இன்டர் அல்லீலிக் இன்ட்ராக்ஷன்ஸ் தான் டாமினன்ஸ் நான் சொல்றேன். இன்ட்ரா அல்லீலிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கறது எபிஸ்டாசிஸ்னு சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா தப்பா? Dominance intra-allelic interaction. Very good. What about others? Very good. தப்பு அந்த statement. Everybody should answer. Good. Epistasis அப்படிங்கிறது inter-allelic interactions. எப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? சோ ஒரு ஜீன், இதுதான் ஒரு ஜீன் அப்படின்னா இதுதான் என்னது உள்ள இருக்கக்கூடிய அல்லீல். இந்த ஒரு ஜீன்ல இருக்கக்கூடிய அல்லீல் ஒண்ணு இன்னொன்னோட எக்ஸ்பிரஷனை மாஸ்க் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு டாமினன்ஸ். இன்ட்ரா அல்லீலிக் இன்ட்ராக்ஷன்ஸ். இன்டர் அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா ரெண்டு ஜீனுக்கு நடுவுல மாஸ்கிங் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா அது இன்டர் அல்லீலிக் இன்ட்ராக்ஷன். இதுக்கு பேர் எபிஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? குட், வெரி குட். வாட் இஸ் த ஜீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் மோனோஹைபிரிட் கிராஸ்? What is the total offsprings we can get in the dihybrid cross? Total number of offsprings present in the dihybrid cross. Very good. 16. Okay. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹோமோசைகஸ் டாமினன்ட். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் homozygous dominant, heterozygous and homozygous heterozygous. So இது இல்ல homozygous dominant and heterozygous in the dihybrid cross எவ்வளோன்னு கேக்குறேன். What is the answer? ரேஷியோல சொல்லணும் அப்படின்னா அண்டு சொல்லக்கூடாது, டோட்டல்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெரி குட். 9 + 6 = 15. ஓகேங்களா? கொஸ்டின் என்ன அப்படின்னா டைஹைபிரிட் கிராஸ்ல இருக்கக்கூடிய
total number of offspring with respect to homozygous dominant and heterozygous அப்படின்னு கேட்டேன். நமக்கு 9 அப்படிங்கிறது homozygous dominant, 3 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு 3யுமே heterozygous, 1 அப்படிங்கிறது homozygous recessive. கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா? நான் எதுக்காக இந்த கொஸ்டினை கேட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து நீங்க 15 சொல்லிட்டீங்க. ஐம் கிளாட் தட் யூ ஹேவ் ஆன்சர்ட். ஃபர்ஸ்ட் இதுதான் கேக்குறோம் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு இல்லையா? அது வரைக்கும் we are in a progress. Good. Right. Intermediate phenotype அப்படிங்கிறது எந்த டைப் ஆஃப் டாமினன்ஸ்ல நமக்கு கிடைக்கும்? Intermediate phenotype we can get in which? கோடாமினன்ஸ்ங்களா? ஜஸ்ட் ரீதிங்க் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன் கோடாமினன்ஸ் அந்த இடத்துல வருது? ஏன் கன்ஃபியூஷன் ஆகுது? வெரி குட். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஏன்? நமக்கு கேபிட்டல் ஆர் அப்படின்னா ரெட் அப்படிங்கிற ஃபீனோடைப் வந்திருக்கணும். ஸ்மால் ஆர் அப்படின்னா ஒயிட் அப்படிங்கிற ஃபீனோடைப் வந்திருந்திருக்கணும். இப்ப இது ரெண்டும் கிராஸ் ஆகி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரெட் தான் வரணும் இல்லைங்களா? அதுதான் நம்ம மெண்டல் சொல்லி கொடுத்தாரு நமக்கு. ஆனா மெண்டலோடைய எக்ஸ்டென்ஷன் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் த மெண்டலியன் பிரின்சிபல்ஸ் அதுலதான் நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ் பத்தி பார்த்தோம். இப்ப என்ன கலர் வந்துருச்சாமா? பிங்க் கலர் அப்படிங்கறது வந்துருச்சாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெட் அப்படிங்கறதும் என்னது ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் ஆகல, ஒயிட் அப்படிங்கறதும் ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் ஆகல, கம்ப்ளீட்டா அந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இல்ல. ஓகேவா? ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்னவா கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிங்க் அப்படிங்கிற கலர்ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இன்டர்மீடியேட் ஃபீனோடைப், ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஃபீனோடைப், இன்டர்மீடியேட் ஃபீனோடைப் கிடைச்சிருக்கு. கோடாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கோடாமினன்ஸ்? பிளட் குரூப். வெரி குட். இப்ப பிளட் குரூப் அப்படின்னா இப்ப நம்ம எப்படி கோடாமினன்ஸ் அப்படின்னா கேபிட்டல் ஐ மீன் ஐஏ அண்ட் ஐபி. சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாருங்க, ஐஏ அப்படின்னா நமக்கு என்ன பிளட் குரூப் வந்திருந்திருக்கணும்? ஏ அப்படிங்கிற பிளட் குரூப் வந்திருந்திருக்கணும். ஐபி அப்படின்னா நமக்கு என்ன பிளட் குரூப் வந்திருக்கணும் அப்படின்னா பி அப்படிங்கிற பிளட் குரூப் வந்திருக்கணும். சரிங்களா? சோ ஐஏ ஸ்மாலா இருந்தா அப்பயும் நமக்கு ஏ பிளட் குரூப், ஐபிஐ இந்த மாதிரி இருந்தாலும் பி அப்படிங்கிற பிளட் குரூப் தான் வந்திருந்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ அப்படிங்கறதும் டாமினன்ட் தான், பி அப்படிங்கறதும் டாமினன்ட் தான். இப்ப ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகுது, சண்டை போடாம ரெண்டுமே கோஆர்டினேட்டிவ் மேனர்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெரி குட், ஏ அண்ட் பி கோடாமினன்ட் டு ஈச் அதர். ரெண்டுமே என்ன ஆச்சுன்னா கம்ப்ளீட்டா எக்ஸ்பிரஸ் ஆகி ஏபி அப்படிங்கிற பிளட் குரூப், ஏ ஆன்டிஜன் அண்ட் பி ஆன்டிஜன் ரெண்டுமே இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கோடாமினன்ஸ். இததான் கோடாமினன்ஸ்னு சொல்லணும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கொஸ்டின் நான் ஏற்கனவே கேட்டிருவேன், பட் இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி கேட்கிறேன். ஏபி பிளட் குரூப் இஸ் நாட் கம்மிங் அண்டர் த கேட்டகரி. ஓகேங்களா? விச் இஸ் ஐ மீன் எப்படி சொல்லலாம்? ஏபிஓ பிளட் குரூப்பிங் இஸ் நாட் த எக்ஸாம்பிள் ஆஃப். ஓகே, சோ என்னென்ன அப்படின்னா டாமினன்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், multiple alleles. ABO blood grouping is not the example of which of the following? மறுபடியும் ஒருத்தர் தப்பு பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? டாமினன்ஸ் அப்படின்ட்டு மல்டிபிள் அல்லீல்ஸ். ஓ காட், மல்டிபிள் அல்லீல்ஸ்க்கு தான் நம்ம எக்ஸாம்பிளா ஏபிஓ பிளட் குரூப்பிங்க பத்தி பார்த்ததே. ஓகே, சரி கவனிங்க. Let me explain you. இப்ப ஏன் இந்த ஜீனோடைப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எது எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஏ அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது. சரியா? அப்ப இந்த இடத்துல என்னது? இந்த ஸ்மால் ஐ அப்படிங்கிறது மாஸ்க் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல டாமினன்ஸ் அப்படிங்கிறது வருதுன்னு தானே அர்த்தம். அப்போ இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் டாமினன்ஸ். ஓகேவா? ரைட். இப்பதான் நான் சொன்னா ஐஏ அண்ட் ஐபி இந்த ரெண்டுத்துக்கும் என்னது? ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகி ஏபி அப்படிங்கிற பிளட் குரூப் கொடுத்துச்சுங்களா? அப்போ ஏபிஓ பிளட் குரூப் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த கோடாமினன்ஸ். நோ டவுட் அபவுட் இட். இப்போ நம்ம ஒரு ஜீன், இப்ப கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஒரு ஜீன்ல ரெண்டு அல்லீல்ஸ் பத்தி தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த ரெண்டுக்கும் மேற்பட்ட அல்லீல்ஸ், 2 or more than 2 அல்லீல்ஸ், இந்த மாதிரி நிறைய அல்லீல்ஸ், ஒரு ஜீனுக்கு நிறைய அல்லீல்ஸ், டிஃபரெண்ட் ஃபார்ம் ஆஃப் அல்லீல்
இருந்துச்சு அப்படின்னா அததான் நம்ம மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ஐஏ அப்படிங்கிற 3 அல்லீல் இருக்கு இந்த இடத்துல. 3 அல்லீல் அப்படிங்கிறது யாரு? ஐஏ அப்படிங்கிற ஒரு அல்லீல், ஐபி அப்படிங்கிற ஒரு அல்லீல், ஸ்மால் ஐ ஆர் கேபிட்டல் ஐ ஓ, இது ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப 3 அல்லீல் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அப்போ இது எல்லாமே டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிளா வரும், கோடாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிளா வரும், மல்டிபிள் அல்லீல்ஸ்க்கு எக்ஸாம்பிளா வரும், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு கிளாசிக்கான கொஸ்டின். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப இதே மாதிரியான கொஸ்டினை தான் கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் மிஸ்டேக் பண்ண வேண்டாம். ரைட்டா? ரைட். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் லீத்தல் ஜீன்? வெரி குட். 2:1 ஆவும் இருக்கலாம், 1:2 ஆவும் இருக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் நம்ம பார்த்தோம். ரைட். சோ இப்போ வந்து மெண்டலியன் ஜெனடிக்ஸ்ல டீவியேஷன்ஸ் ஆஃப் த மெண்டலியன் ஜெனடிக்ஸ்ல யாருக்கும் எந்த ஒரு டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? சோ இது கிளியரா இருக்கு இல்லையா? நவ் கமிங் டு த பேக் கிராஸ். நானே ஆன்சர் சொல்லிட்டேனா? ரைட். ஓகே. So, இப்போ when the F1 hybrids, if with the F1 individual or when the F1 individual is crossed with either of the two parents, இப்போ இது என்ன cross நம்ம சொல்லுவோம்? டெஸ்ட் கிராஸா ஆர் பேக் கிராஸுங்களா? குட். பேக் கிராஸ். பேக் கிராஸ் அப்படின்னா F1ல நமக்கு கிடைச்சக்கூடிய அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்டோட அந்த பேரண்ட்ல 2 பேரண்ட் இருக்கு, அந்த 2 பேரண்ட்ல ஏதாவது ஒரு பேரண்டோட நம்ம கிராஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேக் கிராஸ். ஓகேவா? சோ ஏன் பேக் கிராஸ் பண்றோம்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஹேவிங் த பேக் கிராஸ், ஃபார் டூயிங் த பேக் கிராஸ்? நோ த ட்ரைட்டா அப்படிங்களா? இல்லையே. Purity determine to obtain. Very good. யா, வெரி குட். அதாவது பேரண்டோடைய ட்ரெயிட் திரும்பவும் அந்த லீனியேஜ்ல வரணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம பேக் கிராஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ பேரண்ட் ஒரு மாதிரி இருக்கலாம், மறுபடியும் ஆஃப்ஸ்பிரிங் ஒரு மாதிரி கிடைக்கலாம். சரியா? மறுபடியும் இது வேற ஏதோ ஒன்று கிராஸ் ஆகி புது புது ஜீனோ டைப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனா நமக்கு இந்த கேரக்டர் திரும்ப வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம பேரண்டோட என்ன பண்றோம், மறுபடியும் கிராஸ் பண்றோம். அதுக்கு பேரு தான் பேக் கிராஸ். சரிங்களா? ரைட். Okay. When the F1 hybrid, F1 individual, when the F1 generation is crossed with the recessive parent, then what is the name of the cross? Good. Test cross. முதல் விஷயம், what is the point of doing the test cross? எதுக்காக நம்ம test cross பண்றோம்? Test cross எதுக்காக பண்றோம்? To know the unknown genotype. Very good. அன்னோன் ஜீனோடைப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த அன்னோன் ஜீனோடைப் அப்படிங்கிறது என்னென்ன ஜீனோடைப் நல்லா கவனிங்க. கேபிட்டல் டி அப்படின்னாலும் டால் தான். சரிங்களா? கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னாலும் டால் தான். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுமே டால்னா பாக்குறது, இதுக்கு பேரு ஃபீனோடைப். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீனோடைப் அப்படிங்கிறது வேற வேற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த டால் அப்படிங்கிறது ஓகே, அதெல்லாம் ரைட்டு. இப்ப ஹைட்டா இருந்துச்சுன்னா அதை டால்னு சொல்லிடலாம், ஷார்ட்டா இருந்துச்சுன்னா அது டுவார்ஃப். இந்த மாதிரியான ஃபீனோடைப்ல ஜீனோடைப்ல இருக்க நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா டால் அப்படிங்கிற ஒரு ஃபீனோடைப்கே நமக்கு 2 ஜீனோடைப் இருக்கு. அப்போ டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது ஹோமோசைகஸ் டாமினண்டா இல்ல ஹெட்டிரோசைகஸான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் we are doing a test cross. புரிஞ்சுதுங்களா? நம்ம அன்னோன் ஜீனோடைப் அது வரைக்கும் ரைட்டு தான். ஆனா அந்த அன்னோன் ஜீனோடைப் அப்படிங்கிறது ஹோமோசைகஸ் டாமினண்டா இல்ல ஹெட்டிரோசைகஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்றோம். சோ இதை மறந்துடாதீங்க. ரைட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, டெஸ்ட் கிராஸ பொறுத்தளவுல what is the ratio of the test cross? மோனோஹைபிரிட் கிராஸா இருந்துச்சுன்னா 1:1. டைஹைபிரிட் கிராஸா இருந்துச்சுன்னா 1:1:1:1. சரிங்களா?
சோ இது எல்லாமே எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, இன்னொரு விஷயம், whenever we are doing a cross test cross பண்ணும்போது in to which genotype we have to cross whenever we are doing a test cross, எந்த ஜீனோடைப்போட நம்ம கிராஸ் பண்ணி ஆகணும்? வெரி குட். ரெசசிவ் மட்டும் சொல்லலாமா? ஹோமோசைகஸ் ரெசசிவ்னு சொல்லணும். வெரி குட். டபுள் ஆர், ஓகே, ஸ்மால் ஆர் இருக்கு இல்லையா, ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன். அப்படி நம்ம கிராஸ் பண்ணும்போது 1:1 அப்படின்னு அந்த மாதிரியான ரேஷியோல வந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு போட்ட அந்த ஜீனோடைப் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம போட்ட டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது தப்புன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா எபிஸ்டாசிஸ் நிறைய பார்த்தோம் இல்லையா? எபிஸ்டாசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நம்ம டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை பார்த்தோம் இல்லைங்களா? சோ டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்? வெரி குட், 12:3:1. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிட்டோம்? டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னா 12:3:1 அப்படிங்கறதா ரேஷியோ. இது எல்லாமே என்னன்னா டைஹைபிரிட் கிராஸோடைய மாடிஃபிகேஷன். அப்போ மெண்டலியன் கிராஸ்ல இருந்து சில கூடிய சேஞ்சஸ் எல்லாம் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் ஜீன் இன்டராக்ஷன்ஸ்ல இந்த மாதிரி இன்டர் அல்லீலிக் அண்ட் இன்ட்ரா அல்லீலிக் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்து, இன்டர் அல்லீலிக்கா இருந்துச்சுன்னா அது எபிஸ்டாசிஸ். அந்த எபிஸ்டாசிஸ்ல நிறைய டைப்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ரைட். இப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் தெரிஞ்சிடணும் அண்ட் அதோட ரேஷியோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு கலர்லெஸ் ப்ரிகர்சர் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கலர்லெஸ் ப்ரிகர்சர் அப்படிங்கிறது என்சைம் ஏ அப்படிங்கிறது இருக்கும்போது அது பர்பிள் கலரை கொடுக்குது. என்சைம் பி யோட ரியாக்ட் ஆகும்போது அது என்ன கலர்? ஒயிட் கலரை கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே இருக்கும்போது என்ன மாதிரியான கலரை கொடுக்குது? சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எபிஸ்டாசிஸ், ரெசசிவ் எபிஸ்டாசிஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ what is the example for the dominant epistasis? dominant epistasis க்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? யா, கோட் கலர். சரி, நான் இங்க பாருங்க, இப்ப சொல்றதை மட்டும் பிக்ஸ் பண்ணிக்கோங்க, வேற எதுலயும் கன்ஃபியூஸே ஆயிக்க வேண்டாம். ஓகேங்களா? சோ இது ஃபைனல் ரிவிஷனா கூட இருக்கலாம். ஐ மீன் இந்த இதுக்கு இந்த டாபிக் சொல்றேன். அதாவது டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா 12:3:1 அப்படிங்கிற ரேஷியோ தான். சரிங்களா? இப்ப இதுல நீங்க என்ன போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒயிட் சப்ஸ்டன்ஸ்ல என்சைம் ஏ ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா பர்பிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். என்சைம் பி அப்படிங்கிறது ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ரெட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன மாதிரியான ஃபீனோடைப்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம்? நல்லா தெளிவா கவனிங்க. கேபிட்டல் ஏ ஸ்மால் பி இன்டூ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி இப்படி இருக்கு. இது ரெண்டும் பேரண்ட்னு வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்பிள் கலர். ஓகேவா? இது என்ன அப்படின்னா ரெட் கலரு. சரியா? இப்ப ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணா நமக்கு எந்த மாதிரியான கலர் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜீனோடைப் நமக்கு கிடைக்கும். இப்ப இங்க வரக்கூடிய கலர் அப்படிங்கிறது ரெட்டா இருக்குமா பர்பிளா இருக்குமா? டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்ல good. What about others? Everybody. ஓகே, எபிஸ்டாசிஸ் எல்லாத்துக்கும் மறந்துருச்சு. கரெக்டா? சரி, பார்க்கலாம். இங்க பாருங்க, தெளிவா கவனிங்க. பர்பிள். வெரி குட். பர்பிள் தான் கரெக்டான ஆன்சர். சரி, இங்க பாருங்க. அதாவது இங்க பாருங்க, இது ஒரு ஜீனோடைப். சரிங்களா? இது ஒரு ஜீனோடைப். நல்லா தெளிவா கவனிங்க. இங்க என்ன இருக்கு? கேபிட்டல் ஏ ஸ்மால் பி. இது வந்து என்ன கலரை கொடுக்குதாமா? பர்பிள் கலரை கொடுக்குதாம். இது என்ன கலரை கொடுக்குதாமா? ரெட் கலர் அப்படிங்கறத கொடுக்குது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன்ல கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்ப என்ன கலர் வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் அப்படிங்கறது வந்திருக்கணும். சரிங்களா? ஏன் பர்பிள் கலர் வந்திருக்கணும்? டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்னா நான் என்ன சொல்லி இருந்திருக்கேன்? டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னா இந்த கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது தான் கேபிட்டல் பியையும் ஸ்மால் பியையும் என்ன பண்ண போகுது? மாஸ்க் பண்ண போகுது. அப்போ இந்த கேபிட்டல் பி அப்படிங்கிறது ஒரு கலரை கொடுக்கும்,
ஸ்மால் பி அப்படிங்கிறது ஒரு கலரை கொடுக்கும். இது ரெண்டோட கேரக்டருமே எக்ஸ்பிரஸே ஆகக்கூடாது அப்படின்னா அது யார் வந்து மாஸ்க் பண்றா? இந்த கேபிட்டல் ஏ அப்படிங்கிற ஒரு டாமினன்ட் அல்லீல் தான் என்ன பண்ணுது? மாஸ்க் பண்ணுது. அப்ப இந்த கேபிட்டல் பி எக்ஸ்பிரஸ் ஆகணும்னாலும் ஸ்மால் பி அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ் ஆகணும்னாலும் இந்த கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, ஸ்மால் ஏ தான் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல என்னது? இந்த கேபிட்டல் பி இருந்துச்சுன்னா ரெட் கலரை கொடுக்குது. ஓகேங்களா? இப்ப ரெட் கலரை கொடுக்குது அப்படின்னா இந்த கேபிட்டல் பி இருக்கு, ஸ்மால் பி இருக்கு, ரெண்டுத்தோட எக்ஸ்பிரஷனுமே இந்த இடத்துல இருக்காது. கேபிட்டல் ஏ தான் என்ன பண்ண போகுதுன்னா ரெண்டுத்தையும் மாஸ்க் பண்ண போகுது. அப்ப என்ன கலர் தான் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் தான் கிடைக்கும். சோ இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரைட். இப்போ அடுத்த விஷயம், இன்னும் நம்ம இதை முடிக்கல. டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் நம்ம முடிக்கல. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ஜீனோடைப். இப்ப நம்ம இதை என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம இதை என்ன பண்ணணும்? மறுபடியும் என்ன பண்ணணும்? செல்ஃப் கிராஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ நமக்கு என்னென்ன மாதிரியான ஜீனோடைப் ஐ மீன் கேமெட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, கேபிட்டல் ஏ ஸ்மால் பி, ஸ்மால் ஏ கேபிட்டல் பி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி. இப்போ இப்ப ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பினா என்ன கலர் வந்திருக்கும்? மறுபடியும் அந்த கிராஸ் போடணுமா? நம்ம ஏற்கனவே இந்த டேபிள் எல்லாம் போடுவோமே, அந்த டேபிள் போடணுமா? இஸ் இட் நெசசரி? வேணும்னா கண்டிப்பா போடுறேன். ரைட் ரைட், ஓகே. பர்பிள் கலர். இப்ப என்ன கலர் கிடைக்கும்? கேபிட்டல் ஏ ஸ்மால் பிக்கும் பர்பிள் தான் கிடைக்கும் இல்லையா? இதுக்கு என்ன கலர் கிடைக்கும்? வெரி குட், ரெட் கலர் கிடைக்கும். இது என்ன கலர் கிடைக்கும்? வெரி குட், ஒயிட் கலர் கிடைக்கும். இங்க பாருங்க, ஒரு கலர்லெஸ் ப்ரிகர்சர் இருக்கு. அந்த ப்ரிகர்சர்ல என்சைம் ஏ இருந்துச்சு அப்படின்னா அந்த என்சைம் இதோட ரியாக்ட் ஆகும்போது பர்பிள் கலர்லெஸ்ஸா இருக்கிறது கலர்டு ப்ராடக்டா மாறுது. என்சைம் பியோட ரியாக்ட் ஆகும்போது இது என்ன கலர்ல மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலருக்கு மாறுது. இந்த ரெண்டு என்சைமே இல்ல அப்படின்னா அது என்ன கலர்ல தான் இருக்கும்? அப்படியே கலர்லெஸ்ஸாவே தான் இருக்கும், விச் மீன்ஸ் ஒயிட்டா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் கிளியரா இருக்குங்களா? 12 இந்த நீங்க இதை கிராஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 12:3:1 தான் வரும். ஓகேவா? டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் கிளியரா? நெக்ஸ்ட் போலாங்களா எல்லாருக்கும்? ரைட். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ்? கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு நினைக்க வேண்டாம், வேற வழி கிடையாது. கொஞ்சம் எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிட்ட வாட்டி நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ் as a revision class. ஓகே, சோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, அதனாலதான். வெரி குட். ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் 9:3:4 அப்படிங்கிற அதுதான் என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த ரெசசிவ் எபிஸ்டாசிஸ். இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு இன்னொரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்சைம் ஏவோட ரியாக்ட் ஆகி என்ன கலரை கொடுத்துச்சு அப்படின்னா ரெட் கலரை கொடுக்குது. சரிங்களா? மறுபடியும் அந்த ரெட் கலர்ல என்சைம் பி அப்படிங்கிறது ரியாக்ட் ஆகி என்ன கலரை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா பர்பிள் கலரை கொடுக்குது. அப்ப இந்த இடத்துல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பர்பிள் கலர் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா என்சைம் ஏவும் முக்கியம், பியும் முக்கியம். சரிங்களா? ரைட். சோ இதுதான் அந்த ஈக்குவேஷன். இப்போ என்ன மாதிரியான பேரண்ட் இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன். அதே கண்டிஷன் தான். ஆனா என்னன்னா இதுல என்ன கலர் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெட் கலரை கொடுக்குது. இது எந்த கலரை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலரை கொடுக்குது. ஓகேவா? சோ இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஜீனோடைப் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன் கிடைக்கும். அப்ப இது என்ன கலர் வந்திருக்கும்? ஜஸ்ட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. இப்ப இந்த இடத்துல என்ன கலர் வந்திருக்கும்? பிங்க் எங்க இருந்து வந்துச்சு? ரைட், இங்க கவனிங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. நான் ஆன்சர் சொல்லல இப்போதைக்கு, நீங்க தான் சொல்ல போறீங்க. ஒயிட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ஒயிட் ப்ரிகர்சர்ல என்சைம் ஏ ஆக்ட் ஆகி ரெட் கலர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ தனியா இருந்துச்சுன்னா ரெட் கலர் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம்.
இப்போ பி அப்படிங்கறதோட சேர்ந்து என்சைம் ஏ அண்ட் பி ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா பர்பிள் கலரா மாறிடுது அப்படிங்கறத அர்த்தம். டி மட்டும் தனியா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன, இது ஒரு ரெண்டு விஷயம் சரிங்களா. இப்ப இந்த இடத்துல நம்ம டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் பத்தி பார்க்கும்போது கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது தான் எல்லாத்தையும் மாஸ்க் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இது என்ன அப்படின்னா ரெசசிவ் எபிஸ்டாசிஸ். அப்ப இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் போய் மாஸ்க் பண்ணுது. ஓகேங்களா. ஏன் இப்படி இப்படி போட்டு நடுவுல யாருக்கு இருக்கிறது? இங்க பாருங்க, இப்ப கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் போய் மாஸ்க் பண்ணுச்சு அப்படின்னா அது டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் சரிங்களா. இப்ப இந்த இது வந்து ரெசசிவ் எபிஸ்டாசிஸ். அப்ப இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா என்சைம் ஏ ஓடைய ப்ரொடக்ஷனும் சரி என்சைம் பி ஓடைய ப்ரொடக்ஷனும் சரி இருக்காது. அப்ப இருக்கல அப்படின்னா ஒயிட் சப்ஸ்டன்ஸ் தட் வில் பி ஒயிட் சப்ஸ்டன்ஸ் as it is. ஓகேங்களா, அது அப்படியே தான் இருக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த கண்டிஷன் இந்த ஜீனோடைப்ல என்ன கலர் வந்திருக்கும்? இன்னும் புரியல. சரி, நீங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன், ஏ இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலரு. ஓகேவா. பி இருந்துச்சு அப்படின்னா எந்த கலரும், பி அப்படிங்கறது என்னது, இந்த ஸ்மால் ஏ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஒயிட் கலரு. ஏ பி அப்படிங்கிற ரெண்டுமே இருந்துச்சுன்னா பர்பிள் கலரு. பிகாஸ் இங்க பாருங்க, ரெண்டு கேபிட்டல் ஏவும் இருக்கு கேபிட்டல் பியும் இருக்கு. இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒயிட் கலரை கொடுக்காது, பர்பிள் கலரை கொடுக்கும் சரிங்களா. இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி சொல்றேன், இங்க பாருங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் பி இது இருக்கு. இந்த இடத்துல ஸ்மால் பி கேபிட்டல் பி. நான் என்ன சொன்னேன், கலர்லெஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்சைம் ஏ இருந்துச்சு அப்படின்னா அது என்ன கலரை கொடுக்குது, ரெட் கலர்ல கொடுக்குது. டி அப்படிங்கிறது இருந்துச்சு, இந்த ரெட் என்சைம் ஏ அண்ட் என்சைம் பி ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா பர்பிள் கலரை கொடுக்குது. Then what about the recessive character? இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படிங்கிற கேரக்டர், இது என்ன பண்ணுது அப்படின்னா இதோடைய எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுது, மாஸ்க் பண்ணுது. அதனாலதான் இதுக்கு பேரு ரெசசிவ் எபிஸ்டாசிஸ். புரிஞ்சுதுங்களா. அப்ப நமக்கு என்ன கலர் கிடைக்கும், இந்த ரெட் கலர் இங்க கிடைக்கும், இங்க ஒயிட் அப்படிங்கிற கலர் கிடைக்கும். ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த ஜீனோ டைப்ல நமக்கு பர்பிள் கலர் கிடைக்கும். ஓகேங்களா. எஸ். அதேதான். கொஞ்சம் யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா அந்த டேபிள் மேம் அமைச்சிருக்காங்க, அதை பாத்துக்கோங்க. ஓகேங்களா. ரைட், இப்ப இதுக்கு டேபிள் போடணுமா? ஐ திங்க் நோ. ரைட். சோ இதுதான் என்ன அப்படின்னா ரெசசிவ் எபிஸ்டாசிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் யாருக்கா டவுட்ஸ் இருக்குங்களா? எபிஸ்டாசிஸ் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸா இருக்கா? எல்லாருக்குமே கிளியரா இருக்குங்களா? நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸா இருக்குங்களோ? ப்ளே காணுமே. ரைட், ஓகே. ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆஸ்க் மீ. சோ இப்ப நம்ம அடுத்ததுக்கு போறோம், என்ன அப்படின்னா டியூப்ளிகேட் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டியூப்ளிகேட் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ்? இது நம்ம காம்ப்ளிமெண்டரி ஜீன்ஸ் சொல்லுவோம், சொல்லி படிச்சிருந்திருக்கோம். வெரி குட், 9:7. ஓகேவா. இதுக்கு என்ன ஈக்குவேஷன் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஐ மீன் ஒரு ப்ரிகர்சர் இருக்கு. அந்த ப்ரிகர்சர் அப்படிங்கிறது கலர்லெஸ் ப்ரிகர்சர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த ப்ரிகர்சர் அப்படிங்கிறது கலர்லெஸ் ப்ரிகர்சர். இப்ப இதுல என்சைம் ஏ அண்ட் என்சைம் பி இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா கலர்டு ப்ராடக்டா கிடைக்கும். இதுதான் இந்த ரியாக்ஷன், ஐ மீன் இந்த டாமினன்ட் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ், சாரி டியூப்ளிகேட் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ். ஓகேவா. அதாவது என்னன்னா இங்க பாருங்க, இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ரெண்டும் இருந்தாதான் கலர்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ரெண்டுல எதுவுமே இல்ல அப்படின்னாலுமே, அது ரெண்டுல ஏதோ ஒண்ணு இல்லைன்னா கூட இந்த கலர்லெஸ் அப்படியே தான் இருக்கும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஒயிட்டா தான் இருக்கும் சரிங்களா.
இப்ப இதோட கிராஸ் பண்றோம் அப்படின்னா எப்படின்னா இங்க பாருங்க, ஸ்மால் சி கேபிட்டல் பி இப்படி இருந்தாலும் என்னவாதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒயிட்டா தான் இருக்கும். இப்ப இது ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல கேபிட்டல் சியும் இருக்கு, கேபிட்டல் பியும் இருக்கு. என்ன கலர் வரும் அப்படின்னா இதுலதான் என்ன கலர், பர்பிள் கலர் அப்படிங்கிற ஏதோ ஒரு கலர் வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான கண்டிஷன்லயும் சரி, இந்த மாதிரியான கண்டிஷன்லயும் சரி ஒயிட் அப்படிங்கிற கலர் தான் வரும். ஓகேவா? சோ அப்ப அந்த ரெண்டு டாமினன்ட் அல்லீலுமே இருந்தா மட்டும்தான் பர்பிள் கலர் அப்படிங்கிறது கிடைக்கும். மீதி எதுவுமே அந்த ரெண்டு அல்லீல்ஸ், ரெண்டு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ரெசசிவா இருந்தா கூட என்னது, என்ன ஆகாது, அந்த பர்பிள் அப்படிங்கிற கலர்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது வராது. புரிஞ்சுதுங்களா? டியூப்ளிகேட் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் கிளியரா? கொஞ்சம் குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா டியூப்ளிகேட் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ், சாரி டியூப்ளிகேட் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டியூப்ளிகேட் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்? வெரி குட், 15:1. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இங்க பாருங்க, ஒரு கலர்லெஸ் ப்ரிகர்சர் இருக்கு. ஒரு கலர்லெஸ் ப்ரிகர்சர்ல ப்ராடக்ட் ஏ அப்படிங்கிற ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏ அப்படிங்கிற ஒண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்மெண்ட் சிந்தசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே, அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு டாமினன்ட் அல்லீல் அப்படிங்கிறது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்லயும் இந்த ஒரு கண்டிஷன்லயும் என்ன வரும் அப்படின்னா கலர்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது வரும். இப்ப ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கு, இது இருக்கு இல்லையா, இதுலயும் என்னதான் வரும்னு பாத்தீங்கன்னா கலர்டு பிக்மெண்ட் தான் வரும். அதாவது ஏதாவது ரெண்டுல ஏதாவது ஒரு டாமினன்ட் இருந்தா போதும் கலர்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்ப எந்த கண்டிஷன்ல மட்டும்தான் கலர்லெஸ் ப்ராடக்டாவே இருக்கும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு கண்டிஷன்ல மட்டும்தான் கலர்லெஸ் ப்ராடக்டா இருக்கும். அப்ப டோட்டல் 16 ப்ராடக்ட்ஸ்ல நமக்கு 15 அப்படிங்கிறது கலர்டா தான் இருக்கும், மீதி ஒண்ணு மட்டும்தான் கலர்லெஸ்ஸா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அல்லீல் தான். ஏதாவது ஒரு either of the dominant allele has to present for the colored product. ஓகேங்களா? சோ இதுதான் என்னன்னா duplicate dominant interaction. Clear with this? Yes or no? What about others? Right. சோ எபிஸ்டாசிஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இன்னொரு வாட்டி கூட கேட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஆனா டவுட்டோட இருக்க வேண்டாம். ரைட், இப்போ என்ன அப்படின்னா நம்ம லிங்கேஜ்குள்ள போலாம். லிங்கேஜ்லயும் நம்ம சில கொஸ்டின் நான் கேட்டுறேன், அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ ஆல் ஓகே வித் த லிங்கேஜ்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நான் மறுபடியும் டீச் பண்ணுவேன், வேற வழி இல்ல. ஓகேங்களா? ரைட், அதனால கரெக்டா ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, so if the linkage has to happen, linkage அப்படிங்கிற ஒண்ணு நடக்கணும், or if the genes are said to be as linked genes அப்படின்னா what about the distance? 9:7 ரிப்பீட் பண்ணுங்களா? ரெசசிவ் எபிஸ்டாசிஸ்க்கும் டியூப்ளிகேட் ரெசசிவ்க்கும் வித்தியாசம். ஓகே, ரைட். ஷார்ட்டாங்களா? ஷார்ட்னா ஓகே, அந்த லிங்கேஜ் கேன்சரா? ஓகே ஓகே, அந்த 9:7 இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லைங்களா? சோ ஒரு 9:7 எந்த எபிஸ்டாசிஸ்க்கு எக்ஸாம்பிளா வந்துச்சு? காம்ப்ளிமெண்டரி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் டியூப்ளிகேட் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகேங்களா? சோ டியூப்ளிகேட் ரெசசிவ் எபிஸ்டாசிஸும் இப்ப ரெசசிவ் எபிஸ்டாசிஸ்க்கும் நம்ம பாக்குறோம். ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் அப்படிங்கிறது என்ன ரேஷியோ அப்படின்னா 9:3:4 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ. ஓகே, சோ இது என்ன அப்படின்னு டியூப்ளிகேட் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ்க்கு 9:7. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் நான் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் அப்படிங்கிறது இந்த கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்மால் ஏ அப்படிங்கிற கண்டிஷன் என்ன பண்ணுதுன்னா இன்னொன்னு போய் மாஸ்க் பண்ணுது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒயிட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்சைம் ஏ அப்படின்னு இருக்கும் போது ரெட் ப்ராடக்டும், பியோட இருக்கும்போது ரெண்டும் சேரும்போது ஏ பி அப்படிங்கிற ரெண்டுமே இருக்கும்போது என்ன ப்ராடக்ட்னா பர்பிள் கலர். அப்ப இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் கிடைக்கும்.
இந்த கண்டிஷன்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப AA எங்க இருக்கோ அது என்ன பண்ணுது, இத போய் மாஸ்க் பண்ணிடுது. இது என்ன அப்படின்னா ரெசசிவ் எபிஸ்டாசிஸ். ஓகேங்களா? அப்ப எப்ப மட்டும்தான் நமக்கு பர்பிள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா A and B அப்படிங்கிற ரெண்டுமே இருக்கும் போது மட்டும்தான் என்ன கிடைக்கும், ரெசசிவ் எபிஸ்டாசிஸ். அப்போ ரெண்டுல ஆனா இங்க பாருங்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஏ மட்டும் இருந்துச்சுன்னா அது ரெட் கலரை கொடுத்துருது. இதுதான் இந்த இடத்துல இதுக்கும் உண்டான வித்தியாசம். ஓகேங்களா? ஏ இருந்துச்சு, ஏ தனியா இருந்துச்சுன்னா ரெட் கலரை கொடுத்துருது. ஏ பி ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா பர்பிள் கலரை கொடுத்துருது. இத பிய வந்து என்ன பண்ணுது, சப்ரஸ் பண்றது யாரு அப்படின்னா இந்த ஸ்மால் ஏ அப்படிங்கிறது தான், ரெசசிவ் தான் போய் சப்ரஸ் பண்ணுது. இது ரெசசிவ் எபிஸ்டாசிஸ். ஓகேங்களா? இப்ப டியூப்ளிகேட் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ்னா என்ன வித்தியாசம் பாருங்க. இப்போ இந்த கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு இருக்கு, இது பேரு டியூப்ளிகேட். ரெண்டு அல்லீல்ஸ்ல இது ரெண்டுல இதுல வந்து ஒரு டாமினன்ட் அல்லீல் இருக்கு, இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. ஓகேங்களா? அதாவது இது ரெண்டுமே இருக்கும் போது மட்டும்தான், இது ரெண்டுமே இருக்கும் போதுதான் பர்பிள் அப்படிங்கிற கலர் கிடைக்குது. ஓகேங்களா? சோ இந்த கண்டிஷன்லயும் சரி இந்த கண்டிஷன்லயும் சரி எக்ஸ்பிரஸ் பண்ணல. இந்த ரெசசிவ் அப்படிங்கறதும் இத போய் இன்ஹிபிட் பண்ணுது, இந்த ரெசசிவும் இதை இன்ஹிபிட் பண்ணுது. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு ஹோமோசைகஸ் ரெசசிவ் தான் போய் இதை இன்ஹிபிட் பண்ணுது. ரெண்டா இருக்கிறதுனாலதான் இது டியூப்ளிகேட்னு நம்ம சொல்றோம். இதுல ஒரே ஒரு ஹோமோசைகஸ்ன்றதுனால ரெசசிவ் எபிஸ்டாசிஸ்னு சொல்றோம். வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? இன்னொருத்தவங்களும் கேட்டிருந்தீங்களா, அவங்களுக்கு கிளியரா இருக்குங்களா டிஃபரன்ஸ்? ஓகே, ரைட். ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் கிளியர் வித் திஸ் எபிஸ்டாசிஸ். இன்னொரு வாட்டி திரும்ப திரும்ப பாருங்க, உடனே அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் கன்ஃபியூஸா தான் இருக்கும். அதனால இன்னொரு வாட்டி கூட பாருங்க, ரிவிஷன் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ரைட், கமிங் பேக் டு த லிங்கேஜ். சோ என்ன சொன்னா, லிங்கேஜ் அப்படின்னா, so if we want to say that particular gene as a linked genes, whether the distance has to be short or distance has to be far. வெரி குட். ஷார்ட்டா இருக்கணும், இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல. ரைட். And whether the linked genes has to be in a same chromosome or to be in a different chromosome. Very good. Genes must be closer to each other, ஒரே குரோமோசோம்ல இருக்கணும். Okay, do we or can we say all the genes present in the same chromosome as the linked genes? ஒரே குரோமோசோம்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீன்ஸும் லிங்க்டு ஜீன்ஸ் நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீன்ஸையும் நம்ம லிங்கேஜ் குரூப் நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? ஆனா அதோடைய ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, லிங்கேஜோடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மாறும். ஓகேங்களா? சோ வித்தியாசம் இருக்கு. எல்லாமே லிங்கேஜ் குரூப் தான். ஒரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸை நம்ம லிங்கேஜ் குரூப் தான் சொல்றோம். பட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லிங்கேஜ் will be vary based on our distance. Yes, exactly. Whether the linkage is obeying the law of independent assortment or not. ரைட், குட். சோ இதுதான் என்னன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன். சோ இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த செஷன் நம்ம ஆரம்பிக்க போறோம். சோ ஜீன் லிங்கேஜ் அண்ட் ஜீன் மேப்பிங். ஓகேங்களா? சோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். சோ இங்க கவனிங்க, அதாவது என்னன்னா இது என்னது, ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். ஓகேவா? சோ இது ரெண்டும் ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்னா என்ன அப்படிங்கறது நமக்கே தெரியும் இல்லைங்களா? இப்படி ரெண்டும் இருக்கிறதெல்லாம் இப்படி தனித்தனியே இப்படி போட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த இடத்துல கேபிட்டல் ஏ, இந்த இடத்துல ஸ்மால் ஏ, இந்த இடத்துல கேபிட்டல் பி, இந்த இடத்துல ஸ்மால் பி. ஓகேவா? அப்ப இது என்ன கண்டிஷன்ல இருக்கு? ஹோமோலாகஸ் குரோமோசோம் தான், ஆனா ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? நம்ம சிம்பிளா இந்த மாதிரி எழுதிட்டு போயிட்டு இருக்கோம்ல முன்னாடி, இது வரைக்கும் நம்ம F1 ஹைபிரிட் இப்படிதான் இருக்கும்னு எழுதணும் இல்லைங்களா? அதோடைய குரோமோசோம் அப்படிங்கிறது அது அந்த பிக்சரை வச்சு நம்ம பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். அததான் இங்க வந்து கொஞ்சம் டிரான்ஸ்வர்ஸா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப என்ன ஆகுது அப்படிங்கறத பாருங்க. இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது ரெண்டா பிரியுது, ரெண்டு விதமா நடக்கலாம். எப்படி நடக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க என்ன ஆகும், ஒரு இப்ப மெட்டாஃபேஸோ இல்ல மீன் மியாசிஸ் மைட்டாசிஸ்ல என்ன நடக்கும், ஒரு செல் அப்படிங்கிறது ரெண்டா பிரியும். சோ மைட்டாசிஸ்ல எப்படி இருக்கும், டிப்ளாய்டா இருக்கக்கூடிய செல்லு மறுபடியும் ஒரு டிப்ளாய்டா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும், டியூப்ளிகேட் ஆகும். சரியா? அப்போ
இது என்ன ஆகுது அப்படிங்கறத பாருங்க. இந்த கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி, சோ இது ரெண்டும் எப்படி இருக்கு, ஓகேவா? ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ அப்படி இருக்கு. இனிஷியலா இதோடைய பேரண்ட் டைப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு பியூர் லைனா இருக்கும் இல்லைங்களா? அப்ப பேரண்ட் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும், சரியா? அப்ப இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு F1 ஹைபிரிட் தான் என்னவா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, F1 ஜெனரேஷன்ல இந்த மாதிரி ஒரு சினாரியோ கிடைக்கும், அதுதான் இது. ஓகே, இப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன இருக்கு, என்னவா கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாருங்க. இங்க பாருங்க, கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, சரியா? சோ ஸ்மால் ஏ ஸ்மால் பி அப்படியே வந்திருக்கு. இது ஸ்ட்ரைட்டா இப்படி வந்திருக்கு, இது ரெண்டும் ஸ்ட்ரைட்டா அப்படியே இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி அப்படிங்கிறது யாரோடைய கேமெட்? பேரண்டோடைய கேமெட், ஓகேங்களா? இதுல இருந்து வரக்கூடிய கேமெட் அப்படிங்கிறது இப்படிதானே இருக்கும். சோ இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்க. இந்த கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது ஸ்மால் பியோட போய் சேர்ந்திருக்கு. ஸ்மால் ஏ அப்படிங்கிறது கேபிட்டல் பியோட சேர்ந்திருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் என்னது, இது என்னது, ரீகாம்பினன்ஸ். இப்ப நம்ம இதுல இருக்க கேமெட்டை நம்ம எழுதுவோம், ஞாபகம் இருக்குங்களா? கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் ஏ ஸ்மால் பி. இததான் நான் இங்க சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பியும் இந்த ஹோமோசைகஸ் கண்டிஷனும் ரெண்டும் பேரண்டோடைய காம்பினேஷன். இது ரெண்டும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்ஸ்டா இருக்கு, ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம் இந்த இடத்துல? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஆர் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்குன்னு அர்த்தம். எப்படி நான் சொல்றேன்? இப்ப பாருங்க, இது தனியா பிரிஞ்சிருக்கு இல்லையா, தனியா பிரியுது. சோ இந்த குரோமோசோமா இருக்கிறது குரோமாட்டிட்ஸா பிரியுது. அப்படி பிரியும் போது மறுபடியும் என்னவா இருக்குன்னா அதே காம்பினேஷன்ல தான். இது நினைச்சிருந்தா இதோட போய் சேர்ந்து இருந்திருக்கலாம், கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடந்திருந்திருக்கலாம், ஆனா நடக்கல. அப்படியே பேரண்டல் காம்பினேஷன்ஸா வந்திருந்திருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் பி. சோ இது இந்த மாதிரி என்ன இருக்குன்னா ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கு. அதாவது பேரண்ட் காம்பினேஷனும் ஒரு புது காம்பினேஷனோட சேர்ந்து மாறி இருக்கிறதுல இப்ப 4 கேமெட் அப்படிங்கிறது கிடைச்சது. அந்த 4 கேமெட்ல 2 வந்து பேரண்டல் காம்பினேஷன், 2 வந்து என்ன அப்படின்னா ரீகாம்பினன்ஸ், ஓகேங்களா? அப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/2 பர்சன்டேஜா மாத்தணும்னா 1/2 into 100. அப்ப எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50%. 50% அப்படிங்கிறது பேரண்டல் காம்பினேஷன், 50% அப்படிங்கிறது ரீகாம்பினன்ஸ். இப்ப நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குங்களா? இதுதான் ஒரு ஜெனரல் மெக்கானிசம். இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் அப்படிங்கிறது இப்படிதான் நடக்கும். இதுல யாருக்கா டவுட்ஸ் இருக்குங்களா? எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கா எவ்ரிபடி? ரைட், ஓகே. சரி, இப்ப லிங்கேஜ் அப்படிங்கறதெல்லாம் என்ன நமக்கே தெரியும். லிங்க்டு ஜீன்ஸ் அன்லிங்க்டு ஜீன்ஸ் எல்லாம் என்னங்கறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப நான் கம்ப்ளீட் லிங்கேஜ் அண்ட் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேங்களா? அப்போ அந்த லிங்கேஜ் கதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா? அந்த ஒரே மாதிரி நம்மளுடைய தாத்தா அவங்களுடைய பையன்றதுக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரியான ஜீன்ஸ் ஜம்ப் ஆயிட்டே வந்துட்டே இருந்துச்சு, பிரியவே இல்ல அப்படின்னா அதுதான் லிங்கேஜ் நான் சொல்லியிருப்பேன். அந்த லிங்கேஜ்ல 2 டைப்பா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட் லிங்கேஜ், இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் லிங்கேஜ், ஓகேங்களா? சோ இந்த கம்ப்ளீட் லிங்கேஜ் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, பேரண்டல் காம்பினேஷன்ஸ் இருந்தது, அது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கிடைச்சிருச்சு, சரியா? இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு குரோமோசோம் டியூப்ளிகேஷன் அப்படிங்கிறது நடந்துருச்சு. நடந்து முடிஞ்ச வாட்டி இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இங்க நல்லா தெளிவா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய பியும் இந்த இருக்கக்கூடிய பியும் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அப்ப இது என்ன ப்ராசஸ்? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ப்ராசஸ்? த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். வாட் இஸ் தட்? வெரி குட், கிராசிங் ஓவர். அப்ப கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடந்திருக்கு. நடந்தது மூலியமா என்ன வந்திருக்கு அப்படின்னு நல்லா தெளிவா கவனிங்க. இந்த இடத்துல கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது இந்த குரோமாட்டிட்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு, ஓகேவா? அதுக்கு இந்த குரோமாட்டிட் இருக்கு இல்லையா, அப்படியே இங்க வந்திருந்திருக்கு. இது என்னன்னா அப்படியே இங்க இருந்திருக்கு. அப்ப நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேரண்டல் காம்பினேஷன்ஸ் இருக்கு. இதுவும் பேரண்டல் காம்பினேஷன். இது மட்டும் என்னன்னா இதுதான் கிராஸ் ஓவர் டைப் ஆர் ரீகாம்பினன்ஸ். பொதுவா இப்படிதான் நடக்குங்கிறது தான் இப்பதான் முன்னாடி, அதேதான் இதுவும் வேற விதமான பிக்சர், அவ்வளவுதான். சோ இப்போ 1 minute.
இங்க பாருங்க, பேரண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? சோ கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் பி. அதே மாதிரி இங்க ஸ்மால் ஏ, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் பி. அது ரெண்டும் சேரும் போது நமக்கு கேமெட் அப்படிங்கிறது இப்படி பிரியும். F1 ஹைபிரிட்ஸ்ல இந்த மாதிரி இங்க பாருங்க, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, இந்த மாதிரி என்ன ஆகும்னா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிங்க்டு ஜீன்ஸா இருந்துச்சுன்னா இதுதான் சினாரியோ. இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வரல. ஓகேங்களா? இதை எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும். ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஸ்லாஷ் ஹோமோசைகஸ் ரெசசிவ், இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா எழுதணும். இப்போ அதுக்கு அடுத்ததுதான் என்ன ஆச்சு அப்படின்னா, சோ இந்த இது அப்படியே நம்ம இங்க போட்டு நம்ம கிராஸ் ஓவர் அப்படிங்கறது நடந்துச்சு. யா, ஓகே. சோ இப்ப நான் இங்க சொன்னது என்ன அப்படின்னா, இது இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். இது என்ன அப்படின்னு பாருங்க. இப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அதே குரோமோசோம் இருக்கு, குரோமோசோம் டியூப்ளிகேட் ஆயிருச்சு, அதே மாதிரியான அல்லீல்ஸ் இந்த இடத்துலயும் அதேதான். இப்ப எதுலயாவது ஒரு இடத்துல மிக்சிங் அப்படிங்கறது நடந்திருக்கா, கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடந்திருக்கா? நடக்கவே இல்லை. கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, அதே மாதிரிதான் ஹோமோசைகஸ் டாமினன்ட், இங்க ஹோமோசைகஸ் ரெசசிவ், ஹோமோசைகஸ் ரெசசிவ். எந்த ஒரு இடத்துலயுமே இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல கிடைக்கவே இல்லை, இல்லைங்களா? சோ இந்த மாதிரி இல்ல அப்படின்னா கிராசிங் ஓவர் நடக்கல. அப்போ எல்லா ஜீன்ஸுமே லிங்க்டா இருக்கு. அப்ப இதுக்கு பேர் தான் கம்ப்ளீட் லிங்கேஜ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பாதி பேரண்ட் பாதி ரீகாம்பினன்ஸ் இருந்துச்சா, இதுக்கு பேரு இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் என்ன அப்படின்னா லிங்கேஜ், லிங்க்டு ஜீன்ஸ் தான். அது இன்கம்ப்ளீட்டாவும் இருக்கலாம், கம்ப்ளீட்டாவும் இருக்கலாம். கம்ப்ளீட் லிங்கேஜ் அப்படின்னா 100% பேரண்டல் காம்பினேஷன்ஸ் தான் வரும். ரீகாம்பினன்ஸ் அப்படிங்கிறது 0%. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்கம்ப்ளீட் லிங்கேஜா இருந்துச்சு அப்படின்னா 50% என்னவா இருக்கும் அப்படின்னா ரீகாம்பினன்ஸா இருக்கும். 50% அப்படிங்கிறது பேரண்டல் காம்பினேஷன்ஸா இருக்கும். ஓகேவா? கிளியரா இருக்குங்களா? எஸ் ஆர் நோ? ரைட். இப்போ ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொன்னா 50% அப்படிங்கிறது ரீகாம்பினன்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப அந்த 50%க்கு இருந்துச்சு அப்படின்னா இது 0%ஆவும் இருக்கலாம். அதாவது ஒண்ணுமே கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடக்காம இருந்துச்சுன்னா ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி வில் பி 0%. ஓகேங்களா? 0ல இருந்து 50% வரைக்கும் இருக்கும். அப்ப ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி இன்கம்ப்ளீட் லிங்கேஜ பொறுத்தளவுல 0%ல இருந்து 50% தான் இருக்கு. 50% மேல போகாது. ஏன்னா இது இன்கம்ப்ளீட் லிங்கேஜ், ஸ்டில் இட் இஸ் அ லிங்க்டு ஜீன்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுவே அன்லிங்க்டு ஜீன்ஸா இருந்துச்சு அப்படின்னா 50%க்கு மேல கூட இருக்கலாம். ஓகேங்களா? அது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா 0% ரீகாம்பினன்ட் அப்படின்னா கம்ப்ளீட் லிங்கேஜ், 50% ரீகாம்பினன்ட் அப்படின்னா அது இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு. இதுதான். ஓகேங்களா? சோ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஜீன் ஏ அப்படிங்கிறது என்ன, ஒரு ரெண்டு கேரக்டர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட் அப்படிங்கிற பாட் ஷேப் அண்ட் பாட் கலர், இந்த ரெண்டு கேரக்டர் நம்ம எடுத்துக்கிறோம். அல்லீல் ஏ அப்படிங்கிறது ஐ மீன் ஜீன் ஏ அப்படிங்கறதோட டிஃபரெண்ட் ஃபார்ம் தான் என்னதுன்னா அல்லீல் கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ, டாமினன்ட் அண்ட் ரெசசிவ், ரெண்டு ஃபார்ம்ல எக்ஸிபிட் ஆகும் இல்லையா? இது ஒண்ணு. சோ அது நார்மல் பாட கொடுக்கும், இது வந்து ரெசசிவ் பாட கொடுக்கும், நேரோ பாட். ஓகே, பாட் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஃப்ரூட் தான். ஓகேங்களா? ரைட். ஜீன் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோடைய வேரியேஷன்ஸ் டாமினன்ட் அண்ட் ரெசசிவ். இது என்ன கொடுக்கும் அப்படின்னா கிரீன் கலர் பாட் அண்ட் எல்லோ கலர் பாட், இதை கொடுக்கும். ஒன்னு டாமினன்ட், ஒன்னு வந்து ரெசசிவ், இந்த மாதிரியான கண்டிஷன். இப்ப இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது இது எப்படி நம்ம கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தோடையும் நம்ம கிராஸ் பண்ணுவோம். பியூர் லைன் கிராஸ் தானே பண்ணுவோம். இது வந்து என்னன்னா நார்மல் அண்ட் கிரீன் பார்ட்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா எல்லோ அண்ட் நேரோ அண்ட் எல்லோ பார்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிக்கும். ஓகேங்களா? சோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் கிராஸ் பண்ணணும். டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா எல்லாமே என்னவா இருக்கும், கண்டிஷனா இருக்கும்போது நமக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல கிடைக்குது அப்படிங்கறத இந்த கொஸ்டின்ஸ்ல சில கொஸ்டின்ல இந்த மாதிரி கொடுத்துருவாங்க அவங்களே. ஓகேங்களா? ரைட். am I audible? Audible? Okay, okay.
ரைட், ஓகே. சோ இங்க பாருங்க, இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரியான காம்பினேஷன்ல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்ப கிளியரா இருக்குங்களா? நடுவுல கொஞ்சம் இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் தான் இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அதான் சம்டைம்ஸ். ஓகே, ரைட், கவனிங்க. அதாவது என்னன்னா ரெண்டு இப்போ நமக்கு கிடைச்ச ஃபீனோடைப்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நார்மல் கிரீன் பார்ட்ஸா இருக்கலாம், நேரோ எல்லோ பார்ட்ஸா இருக்கலாம், நார்மல் எல்லோ பார்ட்ஸா இருக்கலாம், நேரோ அண்ட் கிரீன் பார்ட்ஸா இருக்கலாம். அடிக்கடி பிரேக் ஆகுதுங்களா? அடிக்கடி பிரேக் ஆச்சுங்களா? ஒரு டைம் பிரேக் ஆச்சுங்களா? ஃப்ரீக்வெண்ட்லிங்களா? சில பேர் ஒன் டைம்ங்கிறீங்க, சில பேர் ஃப்ரீக்வெண்ட்லிங்கிறீங்க. எனக்கு புரியலீங்களே. இல்ல, கரெக்டா சொன்னீங்கன்னா I'll make some arrangements. அதுக்காக தான் I need a proper correct response so that I'll make some arrangements. ஒரு டைம் தான். ரைட், ஓகே. சோ இங்க பாருங்க, சோ இங்க நல்லா தெளிவா கவனிங்க. இப்போ ரைட் மேம், ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இங்க பாருங்க, இங்க பாருங்க, நம்ம நல்லா தெளிவா கவனிங்க. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கங்கறத நான் இப்ப சொல்றேன். அதாவது இது ரெண்டு கிராஸ் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கும். இது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் நமக்கு எதுவுமே கொடுத்துட மாட்டாங்க. ஆனா நீங்களாவே இமேஜின் பண்ணணும், இந்த மாதிரி பியூர் லைன் கிராஸ் அப்படிங்கிறது தான் நடக்கும். அப்படி நடந்து நமக்கு ஒரு ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன் தான் கிடைக்கும் அப்படிங்கறது தெரியணும். டெஸ்ட் கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜீனோ டைப் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்களே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ரெசசிவா இருக்கிறதோட தான் நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்க? இது எல்லா டைமும் கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். சரியா? இப்போ கொஸ்டின்லயும் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேரண்டல் காம்பினேஷன் அப்படிங்கிறது இது ரெண்டு கிடைக்குது, இந்த ஜீனோ டைப்ஸ் எல்லாம் கொடுத்து அதோடைய கவுண்ட வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதாவது என்னன்னா இங்க பாருங்க, இது என்ன, இது வந்து என்னது, இதுதான் நம்மளுடைய பேரண்ட். ஞாபகம் இருக்கா? சோ இது இது ஞாபகம் இருக்குங்களா? இந்த கேபிட்டல் இந்த ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷனும் இதையும் அப்படியே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்ட், இது என்ன அப்படின்னா பேரண்ட். இப்ப இது ரெண்டும் என்ன மாதிரியான நம்பர், எத்தனை கிடைச்சிருக்கு அப்படின்னா 445 455. இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்டல் டைப். இப்போ இது ரெண்டையும் பாருங்களா, ரீகாம்பினன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒரு டாமினன்ட் இருக்கு, மீதி எல்லாம் ரெசசிவ். இந்த இடத்துல பாருங்க பி அப்படிங்கிற டாமினன்ட் அலீல் இருக்கு, மத்தது எல்லாமே ரெசசிவ். ஓகேங்களா? அப்போ இது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 51 and 49. அப்போ இந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு இந்த இந்த நியூமரிக்கல்ஸ்ல இருந்து என்ன தெரியணும் அப்படின்னா எப்பவுமே பேரண்டல் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கங்க. எப்பவுமே ரீகாம்பினன்ஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும்ன்றது தெரியணும். சரிங்களா? சோ இது இது ஒண்ணு. இப்ப இப்ப என்னென்ன பேரண்ட் என்னென்ன ரீகாம்பினன்ட் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன், அததான் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, அந்த 445 பேரண்ட்டும் சரி அந்த ரெண்டு ரீகாம்பினன்ட்டும் சரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா 1000 அப்படிங்கிறது கிடைச்சிரும். சில சமயம் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 1000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அது ஒண்ணு. இப்ப மேல ரெண்டுத்தையும் இருக்கு இல்லையா, இது என்னன்னு தெரியுதா? நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ஸ், எத்தனை ரீகாம்பினன்ஸ் இருக்கோ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மேல போட்டுருணும். ஓகேவா? இன்டூ 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10%. ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சா? எஸ் ஆர் நோ? எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குங்களா? இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தா போட்டுடலாமா? போட்டுடலாம். எஸ், ரைட். ஜெனடிக்ஸ்ல சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப முக்கியமான ரொம்ப ஈஸியான கொஸ்டினா கேட்டுருவாங்க. சில சமயம் இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான், அதை மிஸ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிடுறேன் இப்பவே. ரைட். இப்போ இந்த மாதிரியும் கேட்கலாம். 0% ரீகாம்பினேஷன்னா ரீகாம்பினேஷன் இல்ல, கிராசிங் ஓவர் நடக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் லிங்கேஜ்னு அர்த்தம். 10% ரீகாம்பினேஷன் அப்படின்னா
ஜீன்ஸ் லிங்க்டு தான், ஸ்டில் இட் இஸ் லிங்க்டு ஜீன்ஸ் தான். கிராசிங் ஓவர் எப்பயாவது நடக்கலாம், அக்கேஷனலா நடக்கலாம். சரியா? ரைட். 50% ரீகாம்பினன்ட் அப்படின்னா கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப ரீகாம்பினன்ட் வேல்யூ இந்த இடத்துல 10% அப்படின்னா ஸ்டில் இட் இஸ் லிங்க்டு ஜீன், கிராஸ் ஓவர் கேன் அக்கர். ஓகே, சோ இதுதான் என்னன்னா அந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. அதாவது ரீகாம்பினேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் an event occur within a particular period of time. ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன்ல அந்த ஒரு பர்டிகுலர் அல்லில் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது, எத்தனை டைம் எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி 10% இருந்துச்சு, 10% ரீகாம்பினேஷனா இருந்துச்சு அப்படின்னா எப்பயாவது கிராசிங் ஓவர் நடக்கணும். இதுவே 50%னா அடிக்கடி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். கிளியரா இருக்குங்களா? ரைட். இப்போ 1% ரீகாம்பினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது 1% ஆஃப் மியாட்டிக் ப்ராடக்ட்ஸ். மியாட்டிக் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு 2n அப்படிங்கிறது 4n என்ன ஆகும்னா டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆகும்போது அந்த 1% ரீகாம்பினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1% தான் மியாட்டிக் ப்ராடக்ட்ஸ்ல கிராசிங் ஓவர் நடக்குதுன்னு அர்த்தம், நடந்திருக்குன்னு அர்த்தம். if one meiotic cell in 50, அதாவது ஒரு 50 செல்லுல ஒரு செல்லுல கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடந்திருக்குன்னா அத பெர்சன்டேஜ், கிராசிங் ஓவர் பெர்சன்டேஜ் நம்ம எத்தனை சொல்லலாம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்? 2% வரும். அப்போ 50 செல்ஸ் இருக்கு, அந்த 50 செல்லுல ஒரு செல் என்ன ஆகுதுன்னா கிராசிங் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னா கிராசிங் ஓவர் ஃப்ரீக்வன்சியை கேட்டா 2% சொல்லணும். அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 1/50 into 100 அர்த்தம். சரிங்களா? Yet the recombination frequency become only 1%. Okay, so அப்போ 1% recombination அப்படின்னா meiotic productsல 1% தான் crossing over அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ மத்த விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப இருக்கும். கிராசிங் ஓவர் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்ல நடக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் மெட்டீரியலை தான் நம்ம கிராசிங் ஓவர் அப்படின்னு பார்த்திருந்திருப்போம். ஓகே, இதுவே ஜீன்ஸ் வந்து க்ளோஸ் டுகெதரா இருந்துச்சு அப்படின்னா கிராசிங் ஓவர் நடக்குமா? கயாஸ்மா ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுக்கு லோவர் சான்ஸ் தான். லிங்க்டு ஜீன்ஸோடைய லிங்கேஜோடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். இதுவே ஜீன்ஸ் ரொம்ப தூரமா இருந்துச்சு அப்படின்னா லிங்கேஜோடைய ஸ்ட்ரென்த், ஜீன் வந்து ஒன்னா இல்ல, அதை ஈஸியா நம்மளால பிரிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் இது ஒரு விஷயம் என்னன்னா ட்ரோசோஃபில்லால கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது மேல்ஸ்ல கிராசிங் தான் நம்ம இன்னும் ஜெனட்டிக் மேப்பிங் நடத்தவே இல்லை. இப்ப நான் வந்து ஜெனட்டிக் லிங்கேஜ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஜெனட்டிக் மேப்பிங் நம்ம இனிமேதான் ஆரம்பிக்க போறோம். இதுதான் கேக்குறீங்களா இல்ல முன்னாடி நடந்தது ஏதாவது ரீடீச் பண்ண சொல்றீங்களா? எதுன்னு தெரியலீங்களே. எது ரீடீச் பண்ணுமா? ஜெனட்டிக் மேப்பிங்னா அதை நம்ம இனிமேதான் பார்க்க போறோம். மேப் செக்மெண்டா, மேப் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் கிளியரா புரியணும்னு தான் நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போறேன். அதுதான். ரைட், நம்ம குயிக்கா முடிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரைட் சீக்கிரம் முடிச்சிடலாம். சோ இந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா ட்ரோசோஃபில்லாவோட கிராசிங் ஓவர் இருக்கு இல்லைங்களா, மேலா இருந்துச்சு அப்படின்னா ட்ரோசோஃபில்லால கிராசிங் ஓவர் நடக்காது. அதாவது மேல் ட்ரோசோஃபில்லால கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடக்காதுன்னு அர்த்தம். ட்ரோசோஃபில்லா மேல்ஸ்ல லிங்கேஜ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் லிங்கேஜ். அப்ப ரெண்டு இல்ல எப்படி வேணா கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? ட்ரோசோஃபில்லா மேல்ஸ்ல கிராசிங் ஓவர் நடக்காதான்னு கேட்டா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ட்ரோசோஃபில்லா மேல்ஸ்ல லிங்கேஜோட ஸ்ட்ரென்த் 100% அப்படின்னு சொல்லி கேட்டா அது கரெக்ட். ஓகேங்களா? எப்படி வேணா கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம். ரைட். சில்க் வார்ம்லயே அதே மாதிரிதான் கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது ஃபீமேல். அதுதான் அடுத்தது வந்துருச்சு. ஃபீமேல் சில்க் வார்ம்லயும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி சப்ரஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? லிங்கேஜோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 100% அர்த்தம். சோ இது ரெண்டு விஷயத்தையும் மறந்துடக்கூடாது. ரைட். இன்னும் என்ன அப்படின்னா இந்த லிங்கேஜ் அப்படிங்கிறதுலயே நமக்கு ரெண்டு விதமான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா சிஸ் கான்ஃபிகரேஷன், டிரான்ஸ் கான்ஃபிகரேஷன். சிஸ் கான்ஃபிகரேஷனா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி, அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு டாமினன்ட்டும் ஒரு குரோமாட்டிட்ல இருக்கும், ரெண்டு ரெசசிவும் இன்னொரு குரோமாட்டிட்ஸ்ல இருக்கும். இதுக்கு பேரு சிஸ் ஆர் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு
டிரான்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரே குரோமாட்டிட்ஸ்லயே ஒரு டாமினன்ட் இருக்கும், ஒரு ரெசசிவ் இருக்கும். இந்த குரோமாட்டிட்ஸ்லயும் பாருங்க ஒரு டாமினன்ட் இருக்கு, ஒரு ரெசசிவ் இருக்கு. இந்த மாதிரி மிக்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு டிரான்ஸ் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? ரைட். இப்போ அதே விஷயங்கள் தான். இப்ப அது 6 அரேஞ்ச்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கப்ளிங் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு டிஃப்ரெண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் இது மாதிரி மிக்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அது ரிப்பல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? அப்போ சிஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா இங்க பாருங்க, இப்ப இதுல ரீகாம்பினன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம்? ஏ பி இந்த மாதிரி இருக்கலாம், அண்ட் ஏ கேபிட்டல் பி இந்த மாதிரி இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? டிரான்ஸ்ஃபார்ம் கிடைச்சிருச்சுங்களா? அவ்வளவுதான். இது ஒண்ணு. இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா இப்ப கிராசிங் ஓவர் இந்த இடத்துல என்ன ஆகலாம்? நடந்துச்சு, மாறுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான காம்பினேஷன்ல கிடைக்கலாம். ஓகேங்களா? அப்ப என்ன கிடைச்சிருச்சு? சிஸ்ஃபார்ம் கிடைச்சிருச்சா? அப்போ சிஸ்ஃபார்மா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஃபார்மா இருந்தாலும் சரி, என்ன விஷயம் அப்படின்னா recombination frequency between the two linked genes remain the same whether it is a cis configuration or trans configuration. சிஸ்ஸா இருந்தாலும் டிரான்ஸ் கான்ஃபிகரேஷனா இருந்தாலும் சரி, recombination frequency அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? So that's all about the gene linkage. இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஜெனடிக் மேப்பிங். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஜெனடிக் மேப்பிங் பார்க்கலாம். ரைட். இப்போ லிங்கேஜ் ஆஃப் ஜீன்ஸ் இன் a chromosome can be represented in form of, அதாவது லிங்க்டு ஜீன்ஸா இருக்கு இல்லையா, அது எப்படி எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக் மேப் மூலியமா ரெப்ரசென்ட் பண்ணலாம், லிங்கேஜ் மேப், குரோமோசோமல் மேப், எப்படி வேணா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேப்பிங் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்ப இந்த ஜெனடிக் மேப் பத்தி ஜெனடிக் மேப்பை ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவர் யாரு அப்படின்னா ஆல்ஃபிரட் ஸ்டூவர்ட் வென்ட் அப்படிங்கிறவங்க தான். இதுல he used frequency of crossing over, அதாவது ஜெனடிக் மேப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக அவர் யூஸ் பண்ண டூல் என்ன அப்படின்னா கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது எத்தனை தடவை நடக்குது, அதாவது கிராசிங் ஓவரோடைய ஃப்ரீக்வன்சி, ரீகாம்பினேஷனோடைய ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா ஜெனடிக் மேப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஏ அண்ட் பி அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏ பி ரெண்டும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்குமா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கிராசிங் ஓவர் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டும் தூர தூரமா இருந்திருக்கு, இது ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இல்ல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம அதுக்குதான் லிங்கேஜ் வந்து கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கும், கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது கொஞ்சம் தூரமான டிஸ்டன்ஸ்ல இருக்கும்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அதை அப்படியே இங்க கனெக்ட் பண்ணுங்க. ஜெனடிக் மேப்பிங் அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் ஜீன்ஸ், ஆர்டர் ஆஃப் ஜீன் லைக் ஏ அடுத்துதான் பி வரும், பி அடுத்து சி, டி, இ, எஃப் இந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி இல்லையா ஏ அடுத்து எஃப் தான் இருக்கு, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் டிஸ்டன்ஸ் கம்மி. இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் ஜீன், ஒரு குரோமோசோம்ல ஆர்டர் ஆஃப் ஜீன் ஐடென்டிஃபை பண்றதுதான் ஜீன் மேப்பிங். அதுக்காக இவர் யூஸ் பண்ண டூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராசிங் ஓவரோட ஃப்ரீக்வன்சி, இதை வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ரெண்டு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் லீனியர் ஆர்டர் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீன்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம ஜெனடிக் மேப்பிங் மூலியமா நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒண்ணு என்ன? அந்த ஆர்டர், ஏக்கு அடுத்து பி, அந்த பிக்கு அடுத்து யாரு, அதுக்கு அடுத்தது யாரு, இந்த மாதிரியான ஆர்டர் ஐடென்டிஃபை பண்றது என்னன்னா ஜீன் ஆர்டர். ஓகேவா? டிஸ்டன்ஸ், ஏக்கும் சிக்கும் நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, இதையும் நம்ம என்ன பண்ணலாம் ஜீன் மேப்பிங் மூலியமா நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். சரி, பேசிஸ் ஆஃப் ஜெனடிக் மேப்பிங் அதே விஷயங்கள் தான். ரீகாம்பினேஷன் அப்படி இல்லைன்னா கிராசிங் ஓவர். ஓகே, அதாவது ரெண்டு ஜீன் பொசிஷன் இருக்கு, ஒரு ரெண்டு ஜீன் இருக்கு, அதோடைய பொசிஷன், அதோட அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கிராசிங் ஓவரோடைய ஃப்ரீக்வன்சியும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமாகுது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ரீகாம்பினேஷனை எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஜீன்ஸை மெஷர் பண்றதுக்காக இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ரீகாம்பினேஷனை யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிசிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லோக்கை. அப்படின்னா என்னன்னா சிம்பிளா என்ன விஷயம்னா பிசிக்கல் டிஸ்டன்ஸ்
டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாகுன்னு அர்த்தம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் கம்மியாக கம்மியாக ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி கம்மியாகுது. இது அதிகமானா இது அதிகமாகும், இது கம்மியானா இது கம்மியாகும். அதனாலதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எப்படி வேணா கேட்கலாம். ஓகேங்களா? ரைட். இன்னொரு விஷயம், இப்போ கிராசிங் ஓவர் 1% ஆஃப் கிராசிங் ஓவர் அப்படி இல்லைன்னா 1% ஆஃப் ரீகாம்பினேஷன் இட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 1% ஆஃப் கிராசிங் ஓவர் இஸ் ஈக்குவல் டு 1 மேப் யூனிட், 1% ஆஃப் கிராசிங் ஓவர் இஸ் ஈக்குவல் டு சென்டிமார்கன். சரிங்களா? எப்படி வேணா சொல்லலாம். ஓகே, சோ क्वेश्चनல டைரக்டா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற ஜீனுக்கும் பி அப்படிங்கிற ஜீனுக்கும் கிராஸ் ஓவர் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 8% ஆர் 18% வச்சுக்கோங்களேன். தென் வாட் வில் பி த மேப் யூனிட்? மேப் யூனிட் என்னவா இருக்கலாம்? வெரி குட், அவ்வளவுதான் 80. வாட் அபௌட் தி சென்டிமார்கன்? இப்ப ஏக்கும் பிக்கும் நடுவுல உள்ள அந்த கிராஸ் ஓவர் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 18 அப்படின்னா வாட் வில் பி த மேப் யூனிட்? 18. சரிங்களா? 18. வாட் அபௌட் தி சென்டிமார்கன்? சென்டிமார்கனும் 18 சென்டிமார்கன் தான். விஷயம் புரிஞ்சுதுங்களா? क्वेश्चन எப்படி வேணா கேட்கலாம். ரைட். is equal to number of recombinant offspring. ஓகேங்களா? டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங். நம்ம முன்னாடி 1000 போட்டோம் இல்லையா, அந்த 1000 அப்படிங்கிறது தான் கீழே. மேல அந்த 51 பிளஸ் 48 சம்திங் ஏதோ போட்டோம் இல்லைங்களா, ஞாபகம் இருக்குங்களா? அதாவது 51 பிளஸ் 49 இன்டூ 100 அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 1000 இன்டூ 100. ஓகே, அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 10 வரும். அப்ப மேப் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 10. ஓகேங்களா? சோ ஞாபகம் இருக்குங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங் இங்க போடணும், பேரண்ட தவிர்த்து மீதி 2 ரீகாம்பினன்ட் ஆஃப்ஸ்பிரிங் இருக்கும் இல்லையா, அது மேல போட்டுக்கணும், இன்டூ 100 போடணும். கிடைக்கக்கூடிய ஆன்சர் மேப் டிஸ்டன்ஸ். அதுதான் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி, அதுதான் மேப் டிஸ்டன்ஸ், அதுதான் சென்டிமார்கன். சோ இதுல வந்து கன்ஃபியூஷன்ஸே இருக்க வேண்டாம். ரைட். இப்ப யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் ஜெனடிக் மேப்பிங் இஸ் சென்டிமார்கன். இந்த ரெண்டுல எப்படி வேணா நம்ம என்ன, ரெண்டு ஒண்ணுதானா? ரைட். ஓகே, சென்டிமார்கன் தான். ரைட்டுங்களா? ரைட். 1 மேப் யூனிட் ஆர் 1 சென்டிமார்கன் இட் இஸ் ஈக்குவல் டு 1% ரீகாம்பினேஷன். அதே விஷயங்கள் தான் திரும்பியும். இப்போ இப் 2 ஜீன்ஸ், 2 ஜீன்ஸ்க்கும் நடுவுல பெர்சன்டேஜ் ஆஃப் ரீகாம்பினேஷன் எவ்வளவுனா 3.5%. அப்போ எத்தனை மேப் யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா 3.5 மேப் யூனிட்ஸ். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மாதிரி தான் क्वेश्चन கேட்பாங்க. ரைட். இப்போ 1 சென்டிமார்கன், நல்ல கவனிங்க, இந்த ஜெனடிக் டிஸ்டன்ஸ் அண்ட் பிசிக்கல் டிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் உண்ட டிஃபரன்ஸை பார்த்துக்கணும். Genetic distance is not exactly the same as a physical distance measured in a base pairs. அதாவது ஜெனடிக் டிஸ்டன்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதுவும் அந்த பிசிக்கல் டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரியான வார்த்தை கிடையாது. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா தட் இஸ் மெஷர்ட் இன் த பேஸ் பேர்ஸ். இப்போ 1 சென்டிமார்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10 into 6 பேஸ் பேர்ஸ்னு அர்த்தம். அப்படின்னா எத்தனை பேஸ் பேர்ஸ் தெரியுதுங்களா? 1 பக்கத்துல 6 0, அத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கு. அத்தனை பேஸ் பேர்ஸ் 10⁶ பேஸ் பேர்ஸ் தான் நம்ம 1 சென்டிமார்கன் சொல்றோம். அப்ப ஜெனடிக் டிஸ்டன்ஸ்ங்கிறது வேற, பேஸ் பிசிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வேற. சோ இது ஒரு விஷயம் நாம வச்சுக்கோங்க. ரைட். இப்பதான் நம்ம வந்து எதுக்கு வரோம் அப்படின்னா முக்கியமான இடத்துக்கு வரோம். ஜெனடிக் மேப்பிங்கை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், क्वेश्चन கேட்டாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. 2 ஜீன், ஏன்ற ஒரு ஜீன், பி அப்படிங்கிற ஒரு ஜீன், ரெண்டுமே என்ன குரோமோசோம்ல இருக்கு? சாரி, ஓகே, ஒரே மாதிரியான ஒரே குரோமோசோம்ல இருக்கு. 2 ஜீன் ஒரே குரோமோசோம்ல இருக்கு. பேரண்ட் கிராஸ் எப்படி பண்ணுவோம்? ஹோமோசைகஸ் டாமினன்ட் அண்ட் ஹோமோசைகஸ் ரெசசிவ். இந்த ரெண்டு பேரண்ட்டும் என்ன பண்றோம்னா கிராஸ் பண்றோம். F1 ஹைபிரிட் என்ன கிடைச்சிருக்கு? F1 ஜெனரேஷன்ல என்ன கிடைச்சிருக்கு? எல்லாமே ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன்ல கிடைக்கும். இப்படிதான் கிடைக்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெஸ்ட் கிராஸ் பண்றோம். டெஸ்ட் கிராஸ் பண்றோம் அப்படின்னா ஹோமோசைகஸ் ரெசசிவா தான் இருக்கும். அப்படி பண்ணும்போது டோட்டல் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 400. புரிஞ்சுதா? இதுல 325 அப்படிங்கிறது பேரண்டல்னும் 75 அப்படிங்கிறதும் ரீகாம்பினன்ட்னு சொல்றாங்க. சோ இது வந்து நமக்கு தெரியாது, क्वेश्चनலயே இதெல்லாம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அவ்வளவுதான். சோ 2 பேரண்ட், அந்த 2 பேரண்டல் காம்பினேஷனும் கேமெட்டா பிரியும் போது இந்த மாதிரி பிரியும்.
அது ரெண்டும் சேரும் போது F1 புரோஜனியா எல்லாமே இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? சோ இப்ப இது ஒரு ஒரு காம்பினேஷன். இதை நம்ம என்ன பண்றோம்னா டெஸ்ட் கிராஸ் பண்றோம். டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா that definitely that has to be homozygous recessive condition. இப்போ இதோட கேமெட் அப்படிங்கிறது இந்த 4 கேமெட். இது எப்படி வரும்ன்றது நமக்கு தெரியும். ஒரு ஹோமோசைகஸ் டாமினன்ட், ஒரு ஹோமோசைகஸ் ரெசசிவ், ரெண்டும் என்னன்னா ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன். இதுல ஒரே மாதிரியான கேமெட் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இங்க பாருங்க, ரெண்டு என்னது, இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி, ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் சேரும். அடுத்து என்னன்னா ஸ்மால் ஏ ஸ்மால் பி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி, இது ரெண்டும் சேரும். அடுத்து இதுவும் இதுவும், அடுத்து இதுவும் இதுவும். சரிங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேரண்டல் காம்பினேஷன். பேரண்ட்னா யாரு? இவங்க தான் பேரண்ட். இப்ப இதே மாதிரி இது இருக்கா, அண்ட் இதே மாதிரி இது இருக்கா, அப்ப இது ரெண்டும் தான் பேரண்டல் காம்பினேஷன். மீதி எது வந்தாலும் எத்தனை வந்தாலும் அது ரீகாம்பினன்ட் தான். ஓகேங்களா? சரி, இப்ப நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். இப்ப பேரண்டல் ஆஃப் ஸ்பிரிங்ஸ், இப்ப இதெல்லாம் கொடுக்கல, இதெல்லாம் கொடுக்காம இது மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, எது இருக்கிறதுல அதிகமா இருக்கோ அதுதான் பேரண்டல் காம்பினேஷன்ஸ், எது கம்மியா இருக்கோ அதுதான் ரீகாம்பினன்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்ப இது 160 and 165 பேரண்டல் காம்பினேஷன்ஸ், மீதி இருக்கிறது எல்லாமே ரீகாம்பினன்ட்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. அப்ப எதை நம்ம எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ரீகாம்பினன்ஸை மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்பர் ஆஃப் டோட்டல் ரீகாம்பினன்ஸ். இங்க பாருங்க, 36 plus 39 அண்ட் மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே போடுறோம். அப்ப எவ்வளவு கிடைக்கும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 400 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 75 கிடைக்கும். சரிங்களா? அப்ப 75 by 400 into 100 அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 18.8. இது வேணும்னா நம்ம அப்புறமா போட்டு கூட நீங்க பாத்துக்கங்க, பட் இதுதான் ஆன்சர். ஓகேவா? ரைட். இப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் என்னது? ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி 18.8. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஏ அப்படிங்கிற அந்த ஜீனோ, பி அப்படிங்கிற அந்த ஜீனோ எப்படி இருக்காமா, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா 18.8 சென்டிமார்கன்ல இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. கிளியரா இருக்குங்களா? இப்ப ஜெனடிக் மேப் அப்படிங்கிறது என்னன்றது புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? Clearly understood. Okay, thank you. Right. Next பாருங்க, இப்போ calculation of recombinant frequency. இப்போ இந்த இடத்துல பாருங்க, சில டைம் என்ன ஆகலாம், அதுதான் அதே விஷயங்கள் தான், அதை அப்படியே நான் இங்க போட்டிருக்கேன். 75 by 400 into 100 என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இது மாதிரி வரும். ஓகேவா? இந்த 5 இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒன்னு எப்பவுமே ஆட் பண்ணிருவோம் இல்லையா டெசிமல் பக்கத்துல, அதனால அது 18.8 cm. சோ அப்ப ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கும் நடுவுல இருக்கக்கூடியதான் ஜெனடிக் மேப் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்றோம். இப்போ லிங்கேஜ் குரூப்புக்கு வரலாம். இப்ப நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீன்ஸையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லிங்கேஜ் குரூப்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப நம்பர் ஆஃப் லிங்கேஜ் குரூப் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் குரோமோசோம் பிரசன்ட் இன் தட் ஸ்பீஷிஸ். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம், எத்தனை நம்பர் ஆஃப் லிங்கேஜ் குரூப் இருக்கு? இப்ப நமக்கு வந்து எத்தனை குரோமோசோம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 46 குரோமோசோம். அப்படி இல்லைன்னா நம்ம 23 பேர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம 23ன்னு வச்சுக்கலாம். இப்ப 23 குரோமோசோம்ஸ் இருக்கு, பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்னா எத்தனை லிங்கேஜ் குரூப் இருக்கு? இது நான் ஏற்கனவே கேட்டிருப்பேன். இது எக்ஸாம்லயும் ஒரு இடத்துல கேட்டாங்க, அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல கேள்வி புரியலையா? வெரி குட். மேல்ஸ்க்கு வந்து 24. ஏன் மேலுக்கு 24ங்கிறது புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இதுதான் எக்ஸாம்ல கேட்டாங்க. ஓகேங்களா? வெரி குட். அதாவது 22 ஆட்டோசோம்ஸ் இருக்கும், மீதி என்ன இருக்கும்னா XY இருந்துச்சுன்னா அது மேலு. அப்ப Xன்ற ஒண்ணு, Yன்ற ஒண்ணு. ஓகே, 22, 23, 24. அப்ப மேலா இருந்தாங்க அப்படின்னா 24 லிங்கேஜ் குரூப்ஸ்.
ஃபீமேலா இருந்தாங்க அப்படின்னா 23 லிங்கேஜ் குரூப்ஸ். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல 22 ஆட்டோசோம்ஸ் இருக்கும், இது ரெண்டுமே எக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரோமோசோமா தான் இருக்கும். அதனால ஃபீமேலா இருந்தாங்க அப்படின்னா 23 லிங்கேஜ் குரூப்ஸ், மேலா இருந்தாங்க அப்படின்னா 24 லிங்கேஜ் குரூப்ஸ். ஓகேங்களா? சோ இது ஒண்ணு, அதை தான் இங்கேயும் போட்டு கொடுத்துருப்பேன். சோ அதனால அதுல நத்திங் டு எக்ஸ்பிளைன் தேர். இந்த விஷயங்கள் ஜஸ்ட் தியரி. இப்போ நம்ம வந்து 2 பாயிண்ட் கிராஸ் அண்ட் 3 பாயிண்ட் கிராஸ் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அதுல நிறைய பேர் நம்ம பார்த்தோமா? பார்த்தோங்களா? 2 பாயிண்ட் கிராஸ் அண்ட் 3 பாயிண்ட் கிராஸ் பார்த்தோங்களா? சரி, ஓகே. பார்த்தனாலும் பார்க்கலனாலும் நம்ம இப்ப பார்க்க தான் போறோம். ஓகேங்களா? ரைட். 2 பாயிண்ட் கிராஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். இப் பார்த்துமா? சரி, இன்னொரு தடவை பார்த்துடலாம். இந்த கன்க்ளூஷன்ஸை மட்டும் பாருங்க, அதே விஷயங்கள் திரும்ப திரும்ப வரும். ஜெனடிக் மேப், டிஸ்டன்ஸ் பிட்வீன் லோக்கை இன் ஜெனடிக் மேப், அதுதான் எதை டினோட் பண்ணுதுன்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியும் ஜெனடிக் மேப்ல உள்ள டிஸ்டன்ஸும் ஒண்ணுதான். அதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அந்த ஜெனடிக் மேப் இதுவும் பிசிக்கல் டிஸ்டன்ஸும் ஒண்ணு கிடையாது. அப்ப 1 சென்டிமார்கன் அப்படின்னா 1 × 10⁶ பேஸ் பேர்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த விஷயம். இப்போ 2 பாயிண்ட் கிராஸ். இப்போ அந்த 2 பாயிண்ட் கிராஸ் அப்படிங்கிறது என்னன்னா கிராஸ் இன்வால்விங் இன் 2 லோக்கை. நான் வந்து ஒரு பிக்சரோட எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இதுதானே 2 பாயிண்ட் கிராஸ். எஸ். ரெண்டு இடத்துல கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் 2 பாயிண்ட் கிராஸ். ஓகேங்களா? இங்க பாருங்க, இது ஃபுல்லா என்னது டாமினண்டா இருக்கா? மேல ஃபுல்லா டாமினண்டா இருக்கா? கீழே ஃபுல்லா ரெசசிவா இருக்கா? இதுதான் கண்டிஷன். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேரண்டோட தான் என்ன பண்ணுவோம்னா கிராஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இது ரெண்டும் என்ன இருக்குன்னா இந்த ரெண்டு இடத்துல கிராசிங் ஓவர் நடந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஏ ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி, இப்படி ஏ ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி. அப்ப இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன். அடுத்து என்னது? இந்த இடத்துல கிராசிங் ஓவர் இருந்துச்சுன்னா ஸ்மால் ஏ கேபிட்டல் பி சி. அப்ப இந்த இடத்துல ஒரு கிராசிங் ஓவர்ன்றது நடந்துருச்சு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் சி வந்துருச்சா? ஸ்மால் ஏ ஸ்மால் பி அண்ட் கேபிட்டல் சி இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இது ஒண்ணு. இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடந்துச்சுன்னா இப்படி வரும், இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடந்துச்சுன்னா இப்படி வரும். இப்ப ரெண்டு இடத்துலயும் நடந்துருச்சுன்னா என்ன வரும்? இங்க பாருங்க, இங்கேயும் நடந்திருக்கு இங்கேயும் நடந்திருக்கு. அப்படின்னா ஏ இந்த ஸ்மால் பி கேபிட்டல் சி. ஓகேவா? ஸ்மால் ஏ கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் சி. சோ இதுதான் என்ன அப்படின்னா டபுள் கிராசிங் ஓவர். புரிஞ்சுதுங்களா? எஸ் ஆர் நோ? சரி, இப்ப அப்படியே இந்த இடத்துல ரெண்டு கிராசிங் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னா என்ன வரும்? ஏ அப்படிங்கிறது இந்த ஸ்மால் சி அண்ட் கேபிட்டல் பி, இந்த ஸ்மால் ஏ அப்படிங்கிறது இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடந்திருக்கு கேபிட்டல் சி அண்ட் ஸ்மால் பி. சோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல கிடைக்கும். அதாவது ஏபிசி அப்படிங்கிற ஒரு மூணு ஜீன்ல கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடக்கணும்னா இந்த மாதிரியான காம்பினேஷன்லயும் வரலாம். டபுள் கிராசிங் ஓவர் நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியும் நடக்கலாம், இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லயும் வரலாம். புரிஞ்சுதுங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ பக்கத்துல பி இருக்கா, பி பக்கத்துல ஏ இருக்கா, சி இருக்கா. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏசிபிங்கிறது தான் ஆர்டர். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி அப்படிங்கிறது தான் ஆர்டர். இந்த ஆர்டரை நம்ம ஐடென்டிஃபை பண்றது தான் ஜீன் மேப்பிங். ஓகேங்களா? இப்ப 2 பாயிண்ட் கிராஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த அல்லில் ஏ அல்லில் பி அப்படிங்கறதெல்லாம் என்ன நமக்கு புரிஞ்சிருச்சு. 1 மினிட், அதே விஷயங்கள் தான். இப்ப 3 பாயிண்ட் கிராஸ் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த 3 இடத்துல நடக்கும். ஓகேங்களா? ஓகே, 1 மினிட் 1 மினிட், ஒரே நிமிஷம் இருங்க.
இது நம்ம பாக்குறோம் இல்லையா, ஏ பி மூணு ஜீனோடைப் இருக்கு இல்லையா, இது வந்து 3 பாயிண்ட் கிராஸ். நான் மாத்தி சொல்லிட்டேன், நான் தப்பா சொல்லிட்டேன். அதாவது ஏபிசி அப்படிங்கிற அந்த 3 ஜீனோடைப் நடுவுல கிராசிங் ஓவர் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து 3 பாயிண்ட் கிராஸ். 2 பாயிண்ட் கிராஸ் அப்படின்னா கிராஸ் இன்வால்விங் 2 லோகை, 2 இடத்துல நடந்துச்சு அப்படின்னா, 2 பொசிஷன்ல நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் 2 பாயிண்ட் கிராஸ். ஓகேங்களா? சோ பிக்சரை வந்து கொஞ்சம் தப்பா ஆட் பண்ணிட்டேன், சாரி. ரைட். இப்போ இதுல என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றத பாருங்க. ஜீன் ஏ அப்படிங்கிற ஒரு ஜீன், பி அப்படிங்கிற ஒரு ஜீன். ஓகேவா? இதோட அல்லீல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நமக்கே தெரியும், நேரோ பாட் அண்ட் நார்மல் பாட். அப்ப பார்த்தா அதே விஷயங்கள் தான். இப்போ நமக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன F1 ஜெனரேஷன் கிடைக்கும்னா ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன்ல கிடைக்கும். இப்போ இந்த ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன் அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணோம். டெஸ்ட் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஹோமோசைகஸ் ரெசசிவ் அப்படிங்கிற கண்டிஷனோட தான் நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் கிராஸ் பண்ணணும். அதோடைய ப்ராஜனி அப்படிங்கிறது இது, அதோடைய நம்பர் அப்படிங்கிறது இது. ஓகேங்களா? ரைட். இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். இப்ப இதுக்கு ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி எத்தனை % வரும்? ஜஸ்ட் ஆன்சர். ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு வரும்? 10. ஓகேங்களா? 10%. ஓகேங்களா? சோ இதுதான் என்னன்னா ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஜெனடிக் டிஸ்டன்ஸ். ஜெனடிக் டிஸ்டன்ஸா இருந்தாலும் 10 தான், ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சியா இருந்தாலும் அது 10 தான். ஓகேங்களா? சோ இதுதான் என்னன்னா 2 பாயிண்ட் கிராஸ். 3 பாயிண்ட் கிராஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஏ பி சி அந்த 3 ஜீனோடைப்லயும் ஒரே குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஏபிசி அப்படிங்கிற அந்த 3 ஜீன்ல கிராஸ் அப்படிங்கறது நடக்கும்போது அதுதான் நம்ம 3 பாயிண்ட் கிராஸ்ன்னு சொல்றோம். சோ இங்க பாருங்க, 3 ஜீனோடைப் எல்லாமே டாமினன்ட். இது 3 என்னதுன்னு பாத்தீங்கன்னா ரெசசிவ். ஓகேங்களா? அனோட்டேட் பண்ணாதீங்க. ஓகேவா? ரைட். இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா F1 ஹைபிரிட்ஸ் அப்படிங்கறது இந்த மாதிரி கிடைக்கும். எல்லாமே ஹெட்டிரோசைகஸ். நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கறத பண்ணணும். அப்படி டெஸ்ட் கிராஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரியான காம்பினேஷன் கிடைக்கும் அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்ன அப்படின்னா கேபிட்டல் பி, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி இதே கண்டிஷன்ல இருக்கலாம். ஸ்மால் ஏ, ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி இந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்கலாம். ஓகேவா? நான் முன்னாடி சொன்ன இல்லையா, கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி, அதாவது ஒன்னும் கிடையாது. மறுபடியும் நான் அதை காட்டுறேன் பாருங்க. இதுதான். இப்போ இந்த காம்பினேஷன்ஸ்ல அப்படியேவே இருக்கலாம். இது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரண்டல் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி இது ஒரு காம்பினேஷன். ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி, ஸ்மால் சி இது ஒரு காம்பினேஷன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடந்து நமக்கு 2 ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடந்து நமக்கு 2 ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. 2 இடத்துலயுமே கிராசிங் ஓவர் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு புது ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத பாருங்க. இந்த ஒரு இடத்துல கிராஸ் ஓவர் நடக்கிறதுனால இதுக்கு பேரு சிங்கிள் கிராஸ் ஓவர். இந்த இடத்துல இது இது இந்த இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரே ஒரு கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நமக்கு இதுவும் என்ன அப்படின்னா சிங்கிள் கிராஸ் ஓவர் ப்ராடக்ட்ஸ். அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடந்திருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டபுள் கிராஸ் ஓவர். ஓகேங்களா? அப்போ 3 பாயிண்ட் கிராஸ்ல நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்டல் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும், சிங்கிள் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது கிடைக்கும், டபுள் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப சிங்கிள் கிராஸ் ஓவர் அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஜீனுக்கும் பி அப்படிங்கிற ஏ அப்படிங்கிற ஜீனுக்கும் பி அப்படிங்கிற ஜீனுக்கும் நடக்கலாம். பி அப்படிங்கிற ஜீனுக்கும் சி அப்படிங்கிற ஜீனுக்கும் நடுவுல நடக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணா நடக்கலாம். இதுவே ஏ அப்படிங்கிற ஜீனுக்கும் சிக்கும் நடுவுல நடக்கலாம், பிக்கும் சிக்கும் எப்படி வேணா நடக்கலாம். சிங்கிள் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது எப்படி வேணா நடக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது டபுள் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது ஏக்கும் பிக்கும், பிக்கும் சிக்கும் நடுவுல இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு எந்தெந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல கிடைக்கும் அப்படிங்கறது தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது இப்போ இது எது அதிகமா இருக்கோ அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்டல் காம்பினேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க சிங்கிள் கிராஸ் ஓவர். இப்போ சிங்கிள் கிராஸ் ஓவர்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டாமினன்ட் இருக்கும் ரெண்டுத்துலயுமே, மீதி ரெண்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசசிவா இருக்கும். அந்த மாதிரியும் நடக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இங்க பாருங்க ஒரு டாமினன்ட் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ரெசசிவ் இருக்கலாம். இது ஒண்ணு. ஓகேங்களா? இந்த இடத்துல
2 டாமினன்ட் 2 ரெசசிவ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே டோன்ட் கன்ஃபியூஸ் ஐ மீன் கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். இங்க பாருங்க ரெண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரண்டல் காம்பினேஷன். எது இருக்கிறதுலயே அதிகமா இருக்கோ அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரண்டல் காம்பினேஷன். எது இருக்கிறதுலே கம்மியா இருக்கோ அந்த இடத்துலதான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா டபுள் கிராஸ் ஓவர் அப்படிங்கறது நடந்திருக்கு. மீதி எல்லா இடத்துலயுமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சிங்கிள் கிராஸ் ஓவர் அப்படிங்கறது தான் நடந்திருக்கும். சரிங்களா? ஓகே. சோ இப்ப இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு விஷயமே. அப்போ பேரண்டல் காம்பினேஷனை நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். டபுள் கிராஸ் ஓவரை நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். சிங்கிள் கிராஸ் ஓவரை நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சிங்கிள் கிராஸ் ஓவர் அப்படின்னா ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு டாமினன்ட் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ரெசசிவ் அப்படிங்கிறது இருக்கலாம். சோ இதுதான் என்ன, ஒரு டாமினன்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெசசிவ் இருக்கு, இதுல ஒரு டாமினன்ட் அப்படிங்கிறது இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாமினன்ட் இருக்கு, இந்த இடத்துல என்னன்னா ஒரு ரெசசிவ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சிங்கிள் கிராஸ் ஓவர். 2 டாமினன்ட் 2 ரெசசிவ் இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த இடத்துல பாருங்க 2 டாமினன்ட், இந்த இடத்துல 2 ரெசசிவ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம டபுள் கிராஸ் ஓவர். சரி, இதை பார்த்து கன்ஃபியூஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்பரை வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டபுள் கிராஸ் ஓவர் அப்படிங்கறதோட ரேஷியோ ஆர் நம்பர் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப என்ன ஐடென்டிஃபை பண்றோம்? சோ நம்ம இதை என்ன பண்றோம்னா கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜீனோடைய பொசிஷன், அந்த டிஸ்டன்ஸ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் 1000. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிறது 1000. இப்ப ஏக்கும் சிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ணணும்னா இதுல இருக்கக்கூடிய எந்த ஜீனோ டைப்பை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். இப்ப ஏ, பி அண்ட் சி அந்த 3 ஜீன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 ஜீன்ல ஏக்கும் பிக்கும் நடுவுல என்ன டிஸ்டன்ஸ், பிக்கும் சிக்கும் நடுவுல என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, ஏக்கும் சிக்கும் நடுவுல எந்த டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத இதை வச்சுதான் நம்ம இப்ப ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. இந்த இடத்துல மேல ஃபுல்லா ஏ பி சி இப்படிங்கிறது இருந்திருக்கணும். கீழே ஃபுல்லா என்னவா இருக்கணும்னா ஸ்மால் ஏ, ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி அப்படிங்கிறது இருந்திருக்கணும் இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல ஏ பி சி அப்படிங்கிற மாதிரியான காம்பினேஷன் தான் இருக்கு. அப்போ ஏக்கும் சிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை இதை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஏ பி அண்ட் சி, அப்ப இதுக்கும் இதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை இது ரெண்ட வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுவே இதுல இந்த கவுண்ட நீங்க எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏ இருக்கு அண்ட் பி சி இப்படி போயிடுது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான கிராஸா போயிடுது. அப்போ ஏக்கும் சிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த 2 தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, அதுதான் இங்க போட்டிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம சிங்கிள் கிராஸ் ஓவர்ல நம்ம ஏ அண்ட் சி எடுத்துக்கணும், டபுள் கிராஸ் ஓவரை ரெண்டுத்திலயுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்போ கீழே எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே போட்டுறீங்க, மேல என்ன பண்றீங்கன்னா அந்த 2 சிங்கிள் கிராஸ் ஓவர் எடுத்துட்டு டபுள் கிராஸ் ஓவரை ஏ பிஆர்னாலும் சரி ஏ சிஆர்னாலும் சரி கிராஸ் ஓவரை டபுள் கிராஸ் ஓவரை மேல போடணும். ஆனா அந்த சிங்கிள் கிராஸ் ஓவர்ல நீங்க எந்த நம்பரை சூஸ் பண்ணுங்கிறத பத்தி தான் நான் இப்ப இங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது கேன்சல் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது வரும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா சி அண்ட் பி, சி அண்ட் பி எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படிங்கறத பாருங்க. இப்ப கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி அண்ட் சி இதுதான் இந்த ஒரு ஸ்ட்ராண்ட்ல இருக்கும். ஓகேவா? இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ஏ, ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்ப சிக்கும் பிக்கும் தான் நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப கிராஸ் ஓவர் அப்படிங்கறது எப்படி இருக்குன்றத பாருங்க. இந்த ஏ பி அண்ட் சி, பியும் சியும் என்ன இருக்கா அப்படியே வந்துருச்சு. அப்ப இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ பி சி, பியும் சியும் இப்படி வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இது ரெண்டும் நம்ம ஐடென்டிஃபை, இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி இது ரெண்டையும் பிளஸ் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், ஏக்கும் பிக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ அந்த நம்பரை எடுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். நமக்கு இப்ப ஃபைனலா என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா ஏக்கும் சிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 17.9, பிக்கும் சிக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 7 அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜீனோட ஆர்டரை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். கிளியரா இருக்குங்களா? எஸ் ஆர் நோ? இப்படிதான் நம்ம ஜீன்
மேப்பிங்க நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இத ஒரு வாட்டி பாத்துட்டு வாங்க, மீதியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்க்கு நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஜீன் மேப்பிங் குள்ளேயே போயிடலாம். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி நிறைய சம்ஸ் இருக்கு, அதையும் நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. தேங்க்யூ சோ மச். கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம் தான் இருந்தேன், பட் இதுக்கே டைம் ஆயிடுச்சு. பின்னாடி இருக்கு கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்துக்கலாம். ஓகேங்களா?